सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्वसाधमणि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानुमान परम बाहोदान स्मरामि। श्री भगवान बोधिदास स्वामी की जय। सर्वसाधमणि की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஏற்கனவே பாகவதம் சொல்லிட்டு வரோம். அந்த பாகவதத்தில் நாம் அஜாமில பாக்கியானத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம் இல்லையா? அதற்கு பிறகு மறுபடியும் விட்டெடுத்தப்படுகிறார் ராஜா. ஏதாவது எங்கன்னா அஜாமில பாக்கியானா நடுவில் வந்தது. எங்கள் நாலாஸ்கந்தத்தில் பிரச்சேதசர்களுக்கு புத்திரனாக தக்ஷன் பிறந்தான் இல்லையா? தக்ஷனுடைய மறுபிறப்பு, அதாவது ஆட்டுத்தொலையோடு பிறந்தான் இல்லையா? ஆட்டுத்தொலையோடு உயிரோடு எழுந்தான் இல்லையா? சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவனே அடுத்த பிறவியில் பிரச்சேதசர்களுக்குடைய புத்திரனாக தக்ஷனாக பிறக்கின்றான். தக்ஷனாக பிறக்கிறார் பிரஜாபதியை தக்ஷன். இப்போ அவருடைய கதைக்கு வருவோம். அவர் என்ன பண்ணார்? பிரம்மதேவரால் ஆணையிடப்பட்டு சிருஷ்டியில் ஈடுபடும்படி உத்தரவிடப்பட்டதுனால அப்போ சிருஷ்டியில் ஈடுபட்டார். அதுக்காக என்ன பண்ணால், சிருஷ்டியில் ஈடுபடும் போது அதுக்கு முன்னாடி பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அப்போது அவர் என்ன பண்ணுறார்? கடுமையான தவம் புரிகிறார் பகவானை நோக்கி. அகமர்ஷனம்னு ஒரு இடம். தத்ர அகமர்ஷனம் நாம தீர்த்தம் பாபஹரம் பரம் உபஸ்ய அனுசவனம் தபசா அதோஷயத் ஹரிம். அப்போது 3 திரிகால ஸ்நானம் பண்ணி அந்த அகமர்ஷனம்ன்ற தீர்த்தத்தில் பாவத்தையெல்லாம் போக்கக்கூடிய அந்த அகமர்ஷன தீர்த்தத்தில் போய் 3 வேளை ஸ்நானம் பண்ணி அங்கே தபசுனால் பகவானை சந்தோஷப்படுத்துகிறார் தக்ஷன். அப்போது பகவான் பிரசன்னமானார். பகவான் பிரசன்னமான உடனே அவர் 8 கைகளோடு பகவான் காட்சியளிக்கின்றார். அப்போது பகவானை பார்த்தா ஹம்சகுக்கியம்ன்ற ஒரு ஸ்தோத்திரத்தினால பகவானை ஸ்துதிக்கின்றார். வேறு தக்ஷ பிரஜாபதி அஸ்தோஷிதா ஹம்சகுக்கியன பகவந்தம் அதோக்ஷஜம் துப்யம் தத் அபிதாசியாமிஹி கஸ்யா துஷ்யத்து யதோ ஹரிஹி. அது பிறகு அந்த அம்சகுக்கிய ஸ்தோத்திரத்தில் சந்தோஷம் அடைந்த பகவான் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடி தக்ஷனுக்கு முன்னாடி மானச சிருஷ்டி இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் மனசு பரிசுத்தமாக இருந்தது எல்லாருக்கும். ஏன்னா இப்போ தம்பதிகள் மூலமாக சிருஷ்டி அடையட்டும் அப்படின்றதுனால மானச சிருஷ்டி வேண்டாம்னு பகவான் ஒதுக்கிட்டார். அதனால் தம்பதி மூலமாக சிருஷ்டி அடையட்டுன்றதுனால தக்ஷனுக்கு பிறகு தம்பதிகள் மூலமாக தான் சிருஷ்டி அடைந்தார்கள். அதனால் பகவான் உத்தரவிடுறார், தக்ஷா நீ அசிக்னி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு, அதாவது தக்ஷனுக்கு முன்னாடி மனசு பரிசுத்தமாக இருந்தது தான். அப்போ மானச சிருஷ்டியெலாம் நிறைய உண்டாடுச்சு. மனசாலே சிருஷ்டி பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி என்னென்னா தக்ஷனுக்கு பின்னாடி மானச சிருஷ்டி வேண்டாம், தம்பதிகள் சிருஷ்டி அதுக்கப்புறமா தான் உண்டானது. பகவான் நியமிக்கிறார் தம்பதிகள் சிருஷ்டி. அப்போது அதான் மனசைவா அசுஜத்து பூர்வம் பிரஜாபதி ரிமா பிரஜா தேவாசுர மனுஷ்யாதீன் நவஸ்தல ஜலோகசா. மனசைவா அசுஜத்து பூர்வம் பிரஜாபதி ரிமா பிரஜா தேவாசுர மனுஷ்யாதீன் நவஸ்தல ஜலோகசா. அப்படி தேவாசுர மனுஷர்கள் எல்லாமே முன்னாடி மானச சிருஷ்டியினால் படைக்கப்பட்டார்கள். ஆனால் இது அப்புறமா தக்ஷனுடைய காலத்தில் தம்பதிகள் மூலமாக தான் சிருஷ்டி
உற்பத்தி ஆகிறது. சரி, அது பகவான் அப்படி உத்தரவிட்ட உடனே அப்போ அசுக்னி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் மூலமாக புத்திரர்களை உற்பத்தி செய் என்று சொல்கிறார் பகவான். அதே மாதிரி அசுக்னியை விவாதம் செய்து கொண்டார். அந்த அசுக்னியை விவாதம் செய்து கொண்டு அவள் மூலமாக, அதாவது ஏஷா பஞ்சஜனன் என்பவருடைய பெண், பஞ்சஜனன் என்பவருடைய பெண் அவள். ஏஷா பஞ்சஜன சியாங்க துஹிதாவை பிரஜாபதே அசுக்னி நாம பத்னித்வே பிரஜேஷ பிரதிகிருஷ்யதாம. அப்புறமா அதான் சொல்கிறேன், மிதுனவியபாய தர்மஸ்துவம் பிரஜாசர்க்கம் இமைப்புனக மிதுனவியபாய தர்மின்யாம பூரிஷோ பாவயிஷ்யசி. அப்போது தம்பதிகள் மூலமாக சிருஷ்டி உண்டாகணுக்காக அவர்கள் மூலமாக நிறைய பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைகள் பிறந்தார்கள். அவள் பேர் வந்து முதல் 10,000 பேர் பிறந்தார்கள். அவர்கள் வந்து ஹரியஸ்வர்கள் அப்படின்னு பேர். பகவான் வந்து காட்சியளித்து அசக்தி என்ற கல்யாணம் பண்ணிக்கிண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளு என்று சொல்லிவிட்டு பகவான் எப்படி மறைஞ்சார்? ஸ்வப்னோபலப்தாத்த இவக தத்ரைவ அந்தர்த்ததே ஹரிஹி. சொப்னத்தில் காட்சியளித்து மறைஞ்ச மாதிரி பகவான் மறைஞ்சிட்டாராம். அதான் சொல்கிறது, பாகவதம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பாகவதம் பிரத்யட்சமாக இருக்குது. பகவான்லாம் காட்சி அளித்தோன்னா டக்குன்னு மறைஞ்சிடுவான், சொப்னத்தில் வர மாதிரி வந்து போயிடுவான், அவ்வளோதான். அப்படி தான் தக்ஷனுக்கு காட்சி அளித்து பகவான் மறைஞ்சிட்டார் 8 கைகளோடு. சரி, அப்போ 10,000 புத்திரர்களை பெற்றுக்கொள்கிறார். ஹரியஸ்வர்கள்னு பேர். அவர்கள் நேராக எங்கே போகிறாங்க? அவர்கள் சிருஷ்டி செய்யும்படி ஏவினார் தக்ஷனை 10,000 பிள்ளைகளை. அவர்கள் போய் தபஸ் செய்யுங்கள் பகவானை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நோக்கி தபஸ் பண்ண நாராயண சரஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட இடத்துல போய் அந்த இடத்துல நாராயண சரஸ்ன்னு சொல்லக்கூடிய அது சிந்து சமுத்திரத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நாராயண சரஸ். தத்ர நாராயண சரஸ் தீர்த்தம் சிந்து சமுத்திர சங்கமோ எத்திர சுமகன் முனி சித்த நிஷேவிதம். முனிவர்கள் சித்தர்கள்லாம் வந்து சேவிக்கக்கூடிய இடமா அது. அந்த நாராயண சரஸ்னால் கேரளாவில் இருக்க அந்த நாராயண சரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அதான் அந்த இடத்துல தான் போய் தவம் பண்ணாங்களாம். யார்? இந்த 10,000 பேர் ஹரியஸ்வர்கள். அப்போ அந்த இடத்துல வந்து நாரதர் வந்தார். நாரதர் வந்தாலே விஷயம் வேறு மாதிரி போயிடும். அப்போ நாரதர் அவர்களை பார்த்து கேட்குறார், அப்பா என்ன கேட்குறான்? உவாச்சாதம் ஹரியஸ்பா கதம் சக்ஷத வை பிரஜாக. எப்படி நீங்கள் சிருஷ்டியில் ஈடுபடுறீங்க? அத்துஸ்பாந்தம் உபோ யோஜம் பாலிஷா பத பாலகாக. ஒன்றும் அறியாத பாலகர்களாக இருக்கிறீர்களே நீங்கள். இந்த பூமியுடைய எல்லை உங்களுக்கு தெரியுமா? பூமியுடைய எல்லை தெரியாமல் நீங்கள் பூமியில் வந்து சிருஷ்டியில் ஈடுபடுறது எப்படி? அதனால் வந்து யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லை காண முடியாத பூமி ஒன்று இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அதே மாதிரி ஒரே ஒரு புருஷன் உள்ள ஒரு நகரம் இருக்குது, அது தெரியுமா அப்படின்றார். அதே மாதிரி ஒரு பெரிய குகை இருக்குது, அதுக்குள்ளே புகுந்தால் வெளியே மறுபடியும் திரும்பி வருதல் கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு பிலம் அப்படின்னா ஒரு பாதாளம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு உலகம் இருக்குது தெரியுமா அப்படின்றார். ததைக புருஷம் ராஷ்டிரம் பிலமம் சாத்துஷ்ட நிர்கமம் பகுரூபம் ஸ்திரியம் சாபே பவம்சம் பும்சலே பதிமம். அப்போது பல ஆடைகளை உடுத்தி கொண்டு ஒரு வேசியானவள் ஒரு வேசியானவள் இருக்கிறாள், அவளை தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். பும்சலி பதிமம். அந்த வேசிக்கு ஒருத்தன் பதியாக இருக்கான், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறார். பகுரூபம் ஸ்திரியம் சாபி புமாம்சம் பும்சலி பதிமே. அந்த புமான் யாருன்னு தெரியுமா? அவள் ஒரு வேசியோடு குடும்பம் நடத்தினிருக்கான் தெரியுமா? அது தெரிஞ்சுக்க அப்படின்றார். நதீம் உபயதோ பகுரூபம் ஸ்திரியம் சாபி புமாம்சம் பும்சலி பதிமே நதீம் உபயதோ பாகம் பஞ்சாத்புதம் கிரகம். எதிரும் புதிரமான ஒரு நதி ஓடுகிறது, அது தெரியுமா? அதே சமயத்தில் 5 சொல்லக்கூடிய 25 அறைகள் கொண்ட ஒரு கிரகம் இருக்கிறது, அது தெரியுமா? அது மட்டும் இல்லை, கொஜித் அம்சம் சித்திரகதமும் பலவிதமாக
கத்தி கொண்டு இருக்கிற ஒரு அம்சபக்ஷி இருக்கிறது, அது தெரியுமா? அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் கூர்மையான தன்னுடைய ஹாரங்களால் அறுத்து கொண்டு இருக்கிற ஒரு சக்கரம் இருக்குது, அது தெரியுமா? சௌரபவ்யம் ஸ்வயம் பிரமிமே கதம் சுபிதர ஆதேசம் அபித்வாம்ச விபட்சதா. உண்மையான அப்பானுடைய உண்மையான பிதாவுடைய கட்டளையை நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்களே, எப்படி என்று கேட்கிறார். கதம் ஸ்வபிதர ஆதேசம் அவித்வாம்ச விபட்சதா அனுரூப அபிக்ஞாயாஹோ சர்க்கம் கரிஷ்யதா. அப்போ இவைகளெல்லாம் அனுசரிக்காமல் இவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சிருஷ்டியில் ஈடுபடுகிறீர்களே, அது எப்படி என்று சொல்கிறார். இது 26 பதில் இங்கே சொல்ல போகிறார். 10 ஸ்லோகம், 10 ஸ்லோகங்களை இப்போ விளக்க போகிறார். இதுக்கு ஒன்றும் புரியல இது. அப்போ அவர்கள் இயற்கையிலே மகா புத்திமான்களாம் அந்த ஹரியஸ்வர்கள். அப்போ தங்கள் புத்திக்குள்ளே தீர்மானித்தாங்க, என்னென்னா சிருஷ்டியில் ஈடுபட போகிறீங்களே, அப்போ என்னென்ன கேட்குறார் ஃபஸ்ட்டு, இந்த பூமியுடைய எல்லை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் ஒரே ஒரு புருஷன் உள்ள நகரம் இருக்குது, அது தெரியுமா அப்படின்றார். பிலஸ் வர்க்கம் சொல்லக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு பாதாளம் இருக்குது, பாதாள லோகம் இருக்குது. அது அதில் போன ஒரு ஒரு லோகம் ஒன்று இருக்குது, ஒரு பாதாளம், அதாவது ஒரு குகை மாதிரி ஒரு பாதாளம். அது பிலம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பிலம்னா பிலஸ் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரசாதள லோகம். அது மாதிரி ஒரு லோகம் இருக்குது, அந்த பாதாள லோகம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனால் மறுபடியும் திரும்பி வருதல் கிடையாது, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் பலவிதமான அலங்காரங்கள் பூஷணங்கள் அணிந்து கொண்ட ஒரு வேசி, அந்த வேசிக்கு பதிவு ஒருத்தருக்கு, அது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எதிரும் புதிரமாக ஓடுகின்ற ஒரு நதி, எதிரும் ஓடணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணும். எதிரும் புதிரமாக ஓடக்கூடிய ஒரு நதியா, அது என்ன நதி அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. இந்த எதிரும் புதிரும் நதி உபயதோவாக. அதே சமயத்தில் 25 அறைகள் கொண்ட ஒரு வீடு இருக்குது, அது தெரியுமா அப்படின்றார். அதே சமயத்தில் பலவிதமாக கத்தி கொண்டு இருக்கிற ஒரு பறவை இருக்குது, அது தெரியுமா அப்படின்றார். அதே சமயத்தில் ஒரு சக்கரம் ஒவ்வொரு நாளும் அறுத்து கொண்டு இருக்கிற ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது, அது தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி உண்மையான பிதானுடைய கட்டளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி சிருஷ்டியில் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அவர்கள் அந்த ஹரியஸ்வர்கள் இயற்கையிலேயே சிறந்த புத்திமான்களாம். அப்போ தங்களுக்குள்ளே விசாரணை பண்ணாங்களாம், விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள்லாம் அவர்களுக்குள்ளே இது என்ன, இதனுடைய உள்ளாழ்ந்த அர்த்தம் என்னன்றது தெரியல, நம்மளாம் தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே விசாரணை பண்ணி அதை புரிஞ்சுட்டாங்களாம். துறவிகளாக போயிட்டாருங்களாம் அது விசாரித்திருந்து. சரி, அதுதான் நம்மளுக்கு தெரியுவானாவா, அதை சொல்கிறார். வாச்சகூடம்தே தேவர்ஷிய ஸ்வயம் விமும்ருஷு தியாக. தன்னுடைய புத்தியினால் அந்த ரகசியமான வாக்கியங்களால் சொல்லக்கூடிய அந்த உண்மையான தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது என்னென்னா, பூக்ஷேத்திரம் ஜீவசம்யம். இந்த பூமியுடைய எல்லை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் சிருஷ்டியில் ஈடுபடுன்னு சொன்னால், இந்த பூமின்னா என்னென்னா ஜீவன் தான். இந்த பூமிக்கு என்னைக்கு தோன்றுச்சுன்னே சொல்ல முடியாது இந்த ஜீவனானது. இது எதாவது அனாதி நிஜபந்தனம். அப்போது பந்தத்துக்கு காரணம் என்னென்னா தெரியாது. எப்போ தோன்றுச்சு அதுவும் தெரியாது. ஜீவனுக்கு என்னைக்கு தோற்றம் தெரியுமா, தெரியாது. இது அனாதி நிஜபந்தனம். ஆனால் பந்தப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, எப்போ பந்தப்படுதுன்னு தெரியுமா, அதுவும் தெரியாது. அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுறீங்க. நீங்கள் ஆத்ருஷ்வா தஸ்ய நிர்வாணம் கிம் அசத் கர்மபீர் பவத்து. அப்படிப்பட்ட மோட்சத்துக்கு பயன்படாத இந்த அசத்தான இந்த கர்மா, சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுற இந்த கர்மாவால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அத்ருஷ்வா தஸ்ய நிர்வாணம், அதாவதுனால லிங்க சரீரம் அழியக்கூடிய வழியை தேடிக்கொள்ளாமல் நீங்கள் இந்த அசத்தான கர்மத்தில் ஈடுபடுகிறீர்களே, இதில் பிரயோஜனம் என்ன? மோட்சத்தை பயன்படாத இந்த அசத்தான கர்மத்தில் ஈடுபடுகிறீர்களே, அதாவது அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுகிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். திடீர்னு மழை பிடிச்சிச்சு. சரி, அதை எதை விட்டோம், நிர்வாணம் கிம் அசத் கர்ம விபவேத்து. அப்படிப்பட்ட இந்த லிங்க சரீரம் தானே பிறப்பிறப்புக்கு காரணமாகுது. இந்த ஜீவனை விடுதலை பண்ண விடாதபடி இந்த லிங்க சரீரம், அதாவது இந்த சூட்சும சரீரம், அதை அழியக்கூடிய வழி என்னவோ அதை பார்க்கணுமா. அதாவது மோட்சத்துக்கு முயற்சி பண்ணாமல் இந்த மேலும் மேலும் கர்ம பந்தங்களில் வாழ்வதற்காக இந்த சிருஷ்டியில் ஈடுபடுறது சரியில்லை.
அதான் சொல்கிற கிம் அசத் கர்மபீர் பவேத்து, இந்த அசத்தான கர்மாவனால் ஆக வேண்டியது என்ன அப்படின்றார். புமான் நைவேதி தம ஏக ஏவேஸ்வர ஸ்துர்ய பகவான் ஸ்வாசய பரஹ தம அதிருஷ்பாபம் பும்சா கிம் அசத் கர்மபீர் பவேத்து. அப்படியே பார்த்த ஒரே ஒரு நான் சொன்னாங்க இல்லையா, ஒரே ஒரு புருஷன் இருக்கிற நகரம் இருக்குது, அது என்னன்னு தெரியுமான்னு. அதுதான் பகவான். அந்த ஒரே புருஷன் யாருன்னா இறைவன் ஒருவன் தான். இதுதான் இறைவன், 10 இறைவன்லாம் கிடையாது. ஏக ஏவேஸ்வர துர்யோ, ஏக ஏவேஸ்வர துர்யோ, பகவான் ஒருத்தன் தான். பகவான் சுவாசிய பரக, அப்படிப்பட்ட அவனை ஆசிரிக்காமல் இந்த அசத்தான கர்மத்தால் ஆக வேண்டியது என்ன? எல்லா கர்மாக்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணால் செய்யாத கர்மாக்களால் ஆக வேண்டியது என்ன அப்படின்றார். பகவான் சுவாசிய பரக தமத்து அதிருஷ்பா அபயம் பும்சா கிம் அசத் கர்மபீர் பவத்து. அந்த ஈஸ்வரன், அந்த ஒரே இறைவனாகிய பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை பார்க்காமல் அவனிடத்தில் கர்மாக்களை அர்ப்பணம் பண்ணாமல் நம்மளுக்கு எப்படி சேமம் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏக ஏவேஸ்வரஸ்துத்ய பகவான் ஸ்வாசிய பரக தம அதிருஷ்பா அபவம பும்சா கிம் அசத் கர்மபீர் பவேத்து. புமான் நைவேதி யத்கத்வா பிலஸ்வர்க்கம் கதோ யதான். எந்த இடத்துல பிலஸ்வர்க்கம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாதாள லோகத்துக்கு போனவன், அது பிலஸ்வர்க்கமாகுது. அந்த பிலஸ்வர்க்கம்னா பாதாள லோக சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் போனால் மறுபடியும் திரும்பி வருதல் கிடையாது. இப்போ ரசாதள லோகம், சுதரலோகத்தில் வந்து பார்த்தா பலிச்சக்கரவர்த்திக்கு சொர்க்கலோக சௌக்கியத்தை விட அதிகமான சௌக்கியம் இருக்குது. ஏன்னா அங்கே பகவான் இருக்கிறான். அது மாதிரி ஒரு சுதரலோகம் அப்போ வில சொர்க்கம் ஒன்று இருக்குது நமக்கு. அதான் மோட்சஸ்தானமாகிய வைகுண்டம். அந்த இடத்துல போனால் திரும்பி வருதல் கிடையாது. அதுதான் இங்கே பில சொர்க்கம் சொல்கிறார். அதான் நம்ம குகைன்னு சொன்னோம், அதான் ஏதோ ஒரு உலகம், அந்த பாதாள லோகம்னு சொன்னோம் நம்ம. அதான் இங்கே சொல்கிற திரும்பி வருதல் இல்லாத ஒரு உலகம் இருக்குது, அது தெரியுமா உனக்கு? அதான் பிலம் அதிருஷ்ட நிர்கமம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொன்னார். அது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னென்னா அந்த பிலஸ்வர்கன்றது என்னென்னா மோட்சம் வைகுண்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. புமான் நைவேதி யத்கத்வா பிலஸ்வர்க்கம் கதோயதா. அந்த வைகுண்டத்துக்கு போன பிறகு மறுபடியும் திரும்பி வருதல் கிடையாது, மறுபிறப்பு அவங்களுக்கு கிடையாது. தத்யக்தாம விதா இஹ கிம் அசத் கர்மபீர் பவேத்து. அப்படிப்பட்ட மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்கத்தை தேடாமல் இந்த அசத்தான கர்மத்தினால் ஆக வேண்டியதென்ன என்று சொல்கிறாங்க. நானாரூபா ஆத்மனோ புத்தி ஸ்பைரணீப குணாந்திரா. இந்த மனசிற்கு புத்தி இருக்குது பற்றியா, இந்த புத்தி வந்து பலவிதம் ஆடைகளால் கவர்ச்சியை உண்டு பண்ணி இந்த ஜீவனை மயக்குகின்றது. இது புத்தியானது, அந்த புத்தி தான் அந்த வேசி போல. அதனால் அது வந்து பலவிதமான குணம், அதான் ஸ்பைரணீப குணான்விதா. இந்த ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம்ன்ற முக்குணங்களால் மயக்கி இந்த ஜீவனை பந்தப்படுத்துகின்றதே இந்த புத்தி என்ற வேசியை தெரிந்து கொள்ளாமல் தன்னிஷ்டம் அகதஸ்யேக கிம் அசத் கர்மபீர் பவேத்து. இந்த அசத்தான அந்த அந்த முக்குணங்கள் உட்பட்டு இந்த அசத்தான கர்மங்களால் செய்வதால் ஆக வேண்டியது என்ன? அவளுடைய தன் நிஷ்டாம் அகதஸ்யேக, அந்த புத்தி சொல்கிற பேச்சு கேட்டு அந்த மனசு எழுப்புக்கெல்லாம் போய் என்ன பண்ணுச்சு? எவ்வளோ பந்தங்களில் எத்தனை இடத்துல ஏமாந்து அடிபடுது இந்த ஜீவாத்மா, சொல்லும் பார்க்கலாம். நாம தான் இந்த ஜீவாத்மா. அப்போ இந்த உடம்பை நானே நினைக்க வைக்குது அந்த மனசு. முக்குணங்கள் மன்ற மாயில் நம்மளுக்கு போட்டு ஆட்டி வைக்குது. ஆனால் அது வேசி போல் அது பல விஷயங்களில் ஆசைப்படுது. ஆனால் ஒரு வேசியை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு உண்மையான ஒரு புருஷன் ஒரு வேசியை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அவன் என்ன பண்ணுவான்? தனக்கு புருஷனுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டான், அந்நியனுக்கும் இடம் கொடுத்துருவான். அப்போ என்ன ஆகும்? அந்த அந்நியனோடு சேர்ந்து இவனையே வதம் பண்ணிடுவான், புருஷனையே, இல்லையா? ஆமாம், ஜார புருஷனுக்கு இடம் கொடுத்து. அது மாதிரி இந்த மனசானது கெட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுத்து இது மோட்சம் அடைய விடாதபடி இது மரணத்துக்கு கொண்டு செல்லும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியேப்பட்ட இந்த புத்தி, அதான் இந்த மனசு அப்படி பலவிதமாக நானாரூபா ஆத்மனோ புத்தி ஸ்வைரணீப குணான்விதாக அப்படின்ற இந்த குணங்கள் மூலமாக பலவிதங்களில் மனசை அலைபாய விட்டு கவர்ச்சிகள் உண்டு பண்ணி இந்த ஜீவாத்மாவை படுகோயில தள்ளிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தன்னிஷ்டம் அகதஸ்யேக கிம் அசத் கர்ம. அதை தெரிஞ்சிக்காமல் இந்த அசத்தான கர்மத்தினால சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுறீங்களே, பார்த்து செய்யுங்க, அவள் தான் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுங்களே என்று சொல்கிறார் நாரதர். அதை இவங்க புரிந்து கொண்டார்கள். இதெல்லாம் வந்து விளக்கம்லாம் நாரதர் சொல்ல, இவரெல்லாம் தன் புத்தினால் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த
ஹரியஸ்வர்கள் சொல்லக்கூடிய 10,000 பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சொல்கிற தற்சங்க பிரம்சித ஐஸ்வர்யம் சம்சரந்தம் குபார்யவத்து, கெட்ட மனைவி உடையவன், அதாவது துஷ்டஸ்திரீ, அதாவது என்னன்னா வேசியை மனைவியாக கொண்டவனுக்கு எப்படி தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றான் அந்த வேசியினுடைய சங்கத்தினால, அந்த புத்தி என்ற வேசியினுடைய சங்கத்தினால, அதான் அந்த மனசுனுடைய சங்கத்தினால இவன் சம்சாரத்தில் விழுந்து கொண்டு கெட்ட மனைவி தத்கதிர் அபுதஸ்யக கிம் அசத்கர்மபில் பவேத்து. பலவிதமான ஆடு புத்தியானவள் அந்த வேசியானவள் 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதுக்கு விளக்கம். இந்த வேசி போல் இந்த மனசு அப்படின்றது புத்தின்றது, அந்த புத்தி பலவிதமாக அலைப்பாஞ்சு புத்தி நிலையாக இருக்க வேண்டியது. அதனால பல விதத்தில் அலைப்பாஞ்சு கண்ட விஷயங்கள்லாம் மனசு வேண்டு கொண்டு இந்த பந்தத்தில் ஒரு வேசி சங்கத்தால் ஒரு புருஷனானவன் எப்படி மரணம் அடைவானோ அந்நிய புருஷனை இடம் கொடுத்து, அது மாதிரி இவன் சுதந்திரத்தை இழந்த ஜீவாத்மாவானது இந்த மனசனுடைய சங்கம் புத்தியினுடைய சங்கத்தினால் சம்சாரத்தில் போய் விழுந்து கொண்டு தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். தத் சங்க பிரம்சித ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்தன்மையை இழக்கின்றான். ஈஸ்வரன் போல் அப்படி சுதந்திரமாக இருக்க வேண்டியவன் அந்த சுதந்திரம் எங்கே பழி போகுது? கல்யாணம் ஆன பிறகு அந்த பெண்ணுடைய சங்கத்தினால தான் அவனுக்கு சுதந்திரம் பறி போகுது. அந்த பெண்ணுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. சரி, அதுவும் துஷ்டஸ்திரீனுடைய சங்கம் தான் பலவிதமாக அழைப்பாய்க்கின்றது, அவருடைய அழைகளை மயங்கி. அது துஷ்டஸ்திரீனா யாருன்னா வேசிகளுடைய சங்கத்தினால புத்தி கெட்டு போகுது அப்படின்றார். தத் சங்க பிரம்சித ஐஸ்வர்யம் சம்சரந்தம் குபார்யவத்து தத்கதிர் அபுதஸ்ய கிம் அசத்கர்மபில் பவேத்து. அதுக்கப்புறமா சுஷ்டியகரி மாயாம் வேலாகுந்த வேகிதாம மாத்தஸ்ய தம் அவிக்னஸ்ய கிம் அசத்கர்மபில் பவேத்து. அதாவது நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லையா, எதிரும் புதிரமாக ஓடக்கூடிய நதின்னு சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு. அது என்னென்னா பிறப்பு இறப்பு தான். பிறக்கிறான் மறுபடியும் இறக்குறான். பிறப்பு இறப்பு தான். பிறப்பு தரக்கூடிய அந்த மாயை அறியாமல் இந்த அசத் கர்மபீர் பவேத்து இந்த சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுகிறீர்களே, அதனால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் மாயை. பிறப்பு இறப்புன்றது மாயை. உண்மையிலே தேகத்துக்கு தான் பிறப்பை தவிர ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுஷ்டியப்தி அயகரிம் மாயாம் வேலா குந்தா வேகிதாம் மத்த சித்தம் அவிக்னஸ்ய கிம் அசத்கர்மபில் பவேத்து. அதாவது கடலில் போனால் ஒரு ஆளை பார்த்தா முன்னாடி வரும், டக்குன்னு ஒரு ஆளை வந்து பெண்ணுக்கு போவோம், இன்னொரு ஆளை வரும்போது இன்னொரு ஆளை பெண்ணுக்கு போவோம். இப்படி எதிரும் புதிரமாக அந்த அதாவது அந்த அலைகள் வந்து போவதும் வருவதுமாக இருக்குது இல்லையா. அதுபோல் எதிரில் அதை வந்து எதிர் நதிகள்னு கூட சொல்லுவாங்க, புரியுதா. அதுபோல் பிறப்பில் நம்ம மாட்டின்னு தவிக்கிறோமா, அதை தெரிஞ்சிக்காமல். அது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறார் மத்தஸ்யத்தம் அவிக்னஸ்ய கிம் அசத்கர்மபில் பவேத்து. பஞ்சவிம்சதி தத்வானாம் புருஷோ அத்புத தர்ப்பணம் அத்தியாத்ம அபுதஸ்யேக கிம் அசத்கர்மபில் பவேத்து. அதாவது பஞ்சவிம்சதின்னு சொன்னால் 25 தத்துவங்கள் கொண்டது. இந்த 25 அறைகள் கொண்ட ஒரு வீடுன்னு சொன்னோம் இல்லையா. அது என்னென்னா பஞ்சபூதங்களான இந்த உடம்பு, தன்மாத்திரைகள், அப்புறம் கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5 ஆக 20. அப்புறம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகள், இந்த 25 தத்துவங்கள் சொல்லக்கூடிய இந்த 25 வீடுகள் கொண்டது தான் இந்த உடம்பு இல்லையா. அந்த பஞ்சவிம்சதி தத்வானம் புருஷோ அத்புத தர்ப்பணம் ஆத்தியாத்மா புதஸ்யாக, இந்த 25 விஷயங்களும் நம்முடையது கிடையாது, நம்ம ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிக்காம நீ அசத்தான கர்மாக்களை ஈடுபட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே சந்திர ஐஸ்வரம் சாஸ்திரம் உச்சர்ஜ பந்த மோக்ஷான தர்ஷனம் விவிக்த பதம் அக்ஞாய கிம் அசத்கர்மபில் பவேத்து. அதாவது வேதமாகிய ஒரு அம்சபக்ஷி கற்றுக்கின்றது சொன்னோம் இல்லையா. அந்த அம்சபக்ஷின்றது என்னன்னா கொச்சித் அம்சம் சித்திரகதம் சௌரபம்யம் ஸ்வயம் பிரமி. அந்த அம்சம் என்னன்னா வேதமாகிற அம்சபக்ஷியானது நமக்கு சாஸ்திரங்களை மூலமாக பந்தம் என்ன மோட்சம் என்னன்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரங்கள் கர்ஜித்து கொண்டு இருக்கிறதாம். ஆனால் அவைகளை பார்க்காமல் அந்த அம்சபக்ஷி கத்திரத்தை நம்ம பார்க்காம நாம் பாட்டுக்கு அசத்தான கர்மாக்களை ஈடுபட்டு இருக்கோமா.
எது பந்தப்படுத்தக்கூடிய கர்மாக்கள் என்ன வேதங்களில் சொல்லியிருக்கு. வேதாந்தத்தில் என்னன்னா மோட்சத்துக்குரிய கர்மாக்களை சொல்லியிருக்கு. இந்த அம்சபக்ஷி தான் இந்த வேதாந்தம் போன்ற சாஸ்திரங்கள் என்ற அம்சபக்ஷி கத்துக்கிறதை கவனிக்காமல், அந்த வேதாந்தம் கர்ஜிக்கிறதையும் கவனிக்காமல் நாம் அசத்தான கர்மாவில் ஈடுபட்டிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றார். அத்தியாத்மா அபுதஸ்யேக கிம் அசத் கர்ம ஐஸ்வரம் சாஸ்திரம் உத்சர்ஜ பகவானால் வெளியிடப்பட்ட அந்த சாஸ்திரங்களை பந்த மோட்ச அனுதர்சனம், எது பந்தப்படுத்தும் எது மோட்சம் கொடுக்கும் அப்படின்றது தெரிந்து கொள்ளாமல், விவிக்த பதம் அக்ஞாயக்கிம் அசத் கர்மபீர் பவேத்து அப்படி அதை தெரிந்து கொள்ளாமல் விசாரித்து அறியாமல் இவன் அசத்தான கர்மாவில் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் கூரான ஒரு சக்கரமானது நம்மளை சுழண்டு கொண்டு இருக்கிறது பயங்கரமாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த சக்கரம் என்னன்றது காலச்சக்கரமாக, அதுதான் நம்ம ஆயுஸ் அபகர்ஷிட்டு இருக்கா. அதுதான் ஏன் உலகத்தினுடைய ஆயுசே அபகர்ஷிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். காலச்சக்கரம் பிரமஸ்திக்ஷ்ணம் சர்வம் நிஷ்கர்ஷயத் ஜகத்துனா உலகத்தையே ஸ்வதந்திரம் அபுதஸ்யேக கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அந்த வஜ்ரம் கத்தி போல கூர்மையான ஆரங்கள், அந்த ஆரங்கள் இருக்கு இல்லையா, சௌரபவ்யம் ஸ்வயம் பிரமின்னு சொன்னார் நாரதர். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. காலச்சக்கரம் பிரமிஸ் தீக்ஷ்ணம் சர்வம் நிஷ்கர்ஷய ஜகத்து ஸ்வதந்திரம் அபுதஸ்யேக கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அந்த காலச்சக்கரம் இருக்கு இல்லையா, கூர்மையானதான். அது கத்தி போல கூர்மையான ஆரங்கள் கொண்டதான் அந்த சக்கரமானது, காலசக்கரம். அதில் வஜ்ரம் கத்தி போல கூர்மையான ஆரங்கள் இருக்கு. அது ஆரங்கள் ரொம்ப ஷார்ப்பானதான். அந்த சக்கரத்தினால தான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆயுசை அறுத்து கொண்டு இருக்கிறதான், நம்ம ஆயுளை அபகரித்து கொண்டு இருக்கிறதான். அப்படிப்பட்ட அந்த காலச்சக்கரத்தை உணராமல் எவ்வளோ காலம் வீணாக்கிறோம் நாம். அப்படி காலத்தை வீணாக்கிறதும் இந்த அசத்தான கர்மாக்களால் எவ்வளோ காலத்தை வீணாக்கிறோம். மேலும் மேலும் அசத்தான கர்மாக்களே செய்யறதுனால, அழியக்கூடிய செயல்களிலே செய்யறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிற நாரதர் அதை தங்கள் புத்தியினாலே விசாரித்து அறிகிறார்கள் அந்த ஹரியஸ்வர்கள். காலச்சக்கரம் பிரமிஸ்தீக்ஷ்ணம் சர்வம் நிஷ்கர்ஷய ஜகத்து சுதந்திரம் அபுதஸ்யேக கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அது சுதந்திரமாக சுழலக்கூடியது. காலச்சக்கரத்தை யாரால் தடுக்க முடியுமா? காலத்துடைய வேகத்தை யாரால் தடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நம்ம பின்னுக்கு போக முடியுமா? போன காலம் போனது தானே, ஒரு செகண்ட் கூட பின்னுக்கு போக முடியாது. அதுதான் ஆக மொத்தம் நம்ம ஆயுசு அபகரிச்சுன்னு தான் போதே தவிர ஆயுசு அதிகரிக்க செய்யலை, ஆயுசு குறைச்சின்னு தான் போகுது. அப்போ தெரிஞ்சு அந்த காலச்சக்கரத்தை ஜாக்கிரதையாக அதை அறுத்துட்டு இருக்கோம். அவ்வளோ கூர்மையாக அவ்வளோ ஷார்ப்பாக நம்ம கரெக்டாக அந்த டைமை அப்படியே அபகரிச்சுட்டே போயின்னு இருக்கோம். ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட முன்னே போனது பின்னாடி வராது, அப்படி பண்ணிருக்கு. அதை தெரிஞ்சுக்கணுமா. இது நம்மளை மட்டும் இல்லை, உலகத்தையே அந்த பிரளயத்தை கொண்டு போகுது தெரிஞ்சுக்க அப்படின்னு. உலகத்தையே அழிவுக்கு கொண்டு போகுது. அப்படியேப்பட்ட அதை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சுதந்திர அபுதஸ்யேக கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அப்படியேப்பட்ட நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அப்பா சொல்லிட்டாரு சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுறீங்களே. உண்மையான அப்பா சொன்னது எது தெரியுமா? உண்மையான பிதாவுடைய கட்டளை எது தெரியுமா? சாஸ்திரம்தான். பகவான் ஈஸ்வரனால் உபதேசிக்க தர்மம் சாக்ஷாத் பகவத் பிரணீதன். பகவானால் உபதேசிக்கப்பட்ட பாகவத தர்மத்தை தான் நாம் எடுத்துக்கணும். இந்த தக்ஷன் என்ற அப்பா சொன்ன விஷயத்தை எடுத்துக்கூடாது. அதுதான் இங்கே நாரதர் சொல்கிறார். சாஸ்திரஸ்ய பிதுர் ஆதேசம் யோன வேத நிவர்த்தகம். இந்த உண்மையான அப்பா என்ன சொல்வாருன்னா, இந்த கர்மாவில் உன்னை பந்தப்படுத்த மாட்டார் உண்மையான அப்பா. இந்த கர்மாவிலேருந்து இவனை விடுவிப்பார். அதான் உண்மையான அப்பா. உண்மையான அப்பா யார்? பிதா. நான் தான் பிதாவாக இருக்கிறேன், எல்லாருக்கும் விதை போட்ட தந்தையாக நான் தான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஜீவாத்மாக்களுக்கு விதை போட்ட தந்தையாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கீதையில் சொல்கிறான் இல்லையா. புருஷோத்தம யோகத்தில் 16 தான் ஏதோ ஒன்று வருது. அப்போ கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா, அவன் தான் பிதா, அவன் தான் உண்மையான அப்பா. ஆனால் இவன் இதே தக்ஷன் என்ன பண்ணால் மேலும் மேலும் அசத்தான சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுங்கோ, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பந்தப்படுத்த பார்க்குறான். ஆனால் பகவான் ஈஸ்வரன் ஆகிய அவனுடைய கட்டளை ஆகிய அந்த வேத சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, நிவர்த்தகம். நீ இந்த பந்தப்படுத்தாத, நீ மோட்சம் அடையிறது பாரு, புரியுதா, முக்திக்கான வழியை தேடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பந்தப்படுத்தாமல் உன்னை அதிலிருந்து நிவர்த்திக்க உன்னை பெறப்பட்ட மரணமற்ற பெருவாழ்வை வழிகாட்டக்கூடிய ஈஸ்வரன் தான் உண்மையான அப்பா. அவன் வெளியிட்ட சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளாமல், சாஸ்திரத்தை
அவனுடைய அந்த உண்மையான அப்பானுடைய கட்டளையை தெரிந்து கொள்ளாமல் இந்த அப்பானுடைய கட்டளையை அனுசரிக்க வந்து விட்டீர்களே நீங்கள் என்று நாரதர் சொல்கிறார். கதம் ததனுரூபா சாஸ்திர பிதுராதேசம் யோனவேத நிவர்த்தகம் கதம் ததனுரூபாய குண விஸ்ரம்ய உபக்கிரமித்து. சரி, உண்மையான தந்தை கட்டளை என்னன்னா மோட்ச மார்க்கத்தை தேர்றது தான். மோட்ச மார்க்கத்தினான நூல்களாகிய பாகவதம் படிக்கிறது தான், அந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். இது வியவசிதாராஜன ஹரியஸ்வா ஏக தேஜசேரசா பையஸ்தம பரிக்கிரமிய பந்தானம் அணிவர்த்தனம். இப்படி தாங்கள் புத்தியினாலேயே அந்த நாரதர் சொல்லக்கூடிய ரகசியமான அர்த்தங்களை, உண்மையான தத்துவார்த்தங்களை அவர்கள் நல்லா ஸ்பஷ்டமாக புரிந்து கொண்டு புத்தியினால் தீர்மானித்து கொண்டு இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் இதுதான் தெரிந்து கொண்டு அவர்கள் மோட்ச மார்க்கத்தை தழுவினார்கள். அவர்கள் எல்லாரும் மோட்சம் நாரதத்தில் தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த 10,000 பேரும் மோட்சத்தை அடைந்தார்கள். அடுத்தது பார்த்தார். ஆஹா, இப்படி ஸ்வர பிரம்மணி நிர்பாத ரிஷிகேஷா பதாம்புஜே அகண்டம சித்தமாவேஷ லோகன் அனுச்சரன் முனிகி. அப்போ உடனே எல்லாருமே வந்து ரிஷிகேஷன் ஆகிய வைகுண்டத்தை, ரிஷிகேஷன் வசிக்கக்கூடிய வைகுண்டத்தை அடைந்தார்கள். எல்லாமே யாருன்னா நாரதருடைய அனுகிரகத்தினால் அவர்கள் எல்லாரும் மோட்சத்தை அடைந்தார்கள் 10,000 பேரும். அப்போ நாசம் நிசம்ய புத்திரானம் நாரதா சீலசாலினாம அடுபட நன்னடத்தை உடையவர்கள் சிறந்தவராகிய நாரதரால் அவர்கள் எல்லாம் புத்திரர்களை நாசம் அடைந்துட்டாங்களாம். யார்? இவன் கணக்கில், தக்ஷனுடைய கணக்கில் பார்த்தா நாசம் நிசம்ய புத்திரானாம் நாரதா சீலசாலினாம் அன்பதப்பியதக்க சோச்சன்னு சுப்ரஜஸ்தம் சுச்சாம்பதம். நல்ல பிள்ளைகள் என்றைக்குமே கவலைக்கு தான் காரணம் அப்படின்னு நினச்சானா. யார்? நல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. எப்போ நம்ம நல்லா பந்தப்படுத்த கூட நல்லா முரட்டு பிள்ளைகளாக இருந்தால் உலக விஷயத்தில் ஈடுபட நல்லா சிருஷ்டி தொழில் செய்யணும்னா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், ஸ்ரீ சுகத்தை அனுபவிக்கலாம், நல்லா சம்மந்தமாக குடும்ப சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கிற புள்ள தான் வேணுமா தக்ஷனுக்கு. அவன் எல்லாம் மோட்ச மார்க்கத்தை தேரக்கூடிய பிள்ளைகள் வேணாமா. அவன் சொல்கிறான் நல்ல பிள்ளைகள் வந்து கவலைக்கு காரணமா அப்படி சொல்கிறான். சுப்ரஜஸ்தம் சுச்சாம் பதம் அப்படின்றான். அன்யத பதக்க சோச்சன்னு சுப்ரஜஸ்தம் சுச்சாம் பதம். அப்படி தவிச்சானா. இந்த நாரதரால் என் பிள்ளைகள்லாம் நாசமாகி விட்டார்களே, சிருஷ்டி தொழில் யார் பண்ணுவாங்க அப்போது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், 1000 பேர் சிருஷ்டி பண்ணான். இப்போ 1000 பேர் யாருன்னா சபலாஸ்வர்கள்னு பேர். அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹரியஸ்வர்கள்னு பேர், இப்போ சபலாஸ்வர்கள்னு பேர். 1000 பேர் சிருஷ்டி பண்ணான். 1000 பேர் சிருஷ்டி பண்ணி அவர்களையும் தவத்துக்கு அனுப்பினான். அந்த நாராயண சரஸ் அப்படியேப்பட்ட புண்ணிய தீர்த்தம் இன்றைக்கி கேரளாவில் இருக்குது. அது அங்கே போய் அது ஸ்நானம் பண்ணால் அப்படி மனசை பரிசுத்தமாக்கிடுமா அந்த நாராயண சரஸ். தத்திர நாராயண சரஸ் தீர்த்தம் சிந்து சமுத்திரயோகோ. சமுத்திரம் போல் பெருசாக இருக்கக்கூடிய அந்த சரஸ், அது பெரிய ஏரியானது நாராயண ஏரி, நாராயண சரஸ் இந்த ஏரி. மணி சித்த நிஷேவிதம். சரி, அப்படி சமுத்திரத்தோடு சங்கமாகக்கூடிய அந்த நாராயண சரஸ் பெரிய ஏரி போல் இருக்கக்கூடியது. சரி, ஓகே. சமுத்திரம் போல் பெருசாக இருக்கக்கூடிய ஏரி அது நாராயண சரஸ். அந்த இடத்துல போனாவே இவங்க மனசு பரிசுத்தமாகுது. என்ன பண்ணுறது, அந்த தீர்த்தம் அப்படிப்பட்ட பவித்திரமான தீர்த்தம். சிருஷ்டியில் ஈடுபடணுன்ற புத்தி அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்போ இந்த 1000 பேர் போனாங்களே, இவங்களும் பார்த்து அப்படியே தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே தவம் பண்ணும்போது மறுபடியும் நாரதர் அங்கே போனார். அப்போ மறுபடியும் அதே விஷயத்தை விளக்கங்களை சொன்னார். அவர்களும் புத்திமான்கள் தான் 1000 பேர். உங்கள் அண்ணாக்கள்லாம் போன வழிகளை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று நாரதர் சொன்ன உடனே, ஆமாம், அண்ணாக்கள் செய்த வழி தானே கரெக்டான, அண்ணாக்கள் போன வழி தானே சரியான வழி என்று சொல்லி அவர்களும் மோட்ச மார்க்கத்தை தழுவினார்கள். அவர்களுக்கு மோட்சம் அளிச்சிட்டார். ஒரு நாரதர் 11,000 பேருக்கு மோட்சம் அளிக்கிறார்ப்பா. எப்படியாப்பட்ட மகாத்மா வந்தால் இப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்பா, இந்த பூமி தான் ஜீவனா, இதனுடைய எல்லை தெரியாதான். அதே மாதிரி ஒரே ஒரு ராஷ்டிரம்னா அது வைகுண்டம். அதில் இருக்க ஒரே புருஷன் யாருன்னா நாராயணன் தான். வில்லன் அதிர்ஷ்டம் இருக்கும். அந்த வைகுண்டத்துக்கு போனால் மறுபடியும் திரும்பி வருவது கிடையாதான். பலவிதமான மனசு குழப்பக்கூடிய இந்த புத்தி அதான் மனசு எல்லாமே. புத்தி வந்து என்னென்ன அலைபாயும் தன்மை உடையது. இதுதான் ஜீவனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது, ரொம்ப நாளாக பந்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் பிறப்பு இறப்பு என்ற எதிரும் புதிருமான நதிகள். அதே சமயத்தில் 25 கிரகங்கள் கொண்ட 25 அறைகள் கொண்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 25 தத்துவங்கள். அதே சமயத்தில் பலவிதமான பந்த மோட்சத்தை வெளியிடக்கூடிய சாஸ்திரங்கள் என்ற அம்சபக்ஷி கத்தி கொண்டு இருக்கிறது. அவைகளை நம்ம கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறார்.
அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயுளை அறுத்து கொண்டிருக்கிற அந்த சக்கரத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா, அதுதான் காலச்சக்கரமா. அதுதான் அதுவும் இல்லை. உண்மையான அப்பாவுடைய கட்டளை எதிரானா இந்த அப்பா கட்டளை இல்லை, தேகத்தை கொடுத்த அப்பா கட்டளை இல்லை, சாஸ்திரத்தை கொடுத்த அப்பா யார், நாராயணனுடைய கட்டளையை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் அசத்தான கர்மத்தில் ஈடுபடுறீங்களே, அதனால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். அருமையான விளக்கம். சரி, அப்போ அந்த 1000 பேரும் வந்து அதே மாதிரி போயிட்டாங்க. போட்ட உடனே அந்த உபேத்திய நாரத பிராக வாச்சகூடானி பருவத்து, அதே மாதிரி அந்த பிள்ளைகள் போல் இந்த பிள்ளைகளும் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள். 11,000 பேரும் போயிட்டாங்கன்னே இவன் தலைமையில் கை வச்சு உட்காந்துட்டான். யார்? தக்ஷன். ரொம்ப கோபம், நாரதர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறான். அப்போ தான் ஒரு சமயத்தில் நாரதர் அப்படி வந்தார். வந்தவொடனே இவன் ஏதோ சாபம் கொடுக்க போகிறான்னு எல்லாம் தெரியாத முக்கால் மாதிரி தான் ஞானியாச்சே நாரதர் வந்தார். எதிர்த்தவன் நாராயணன். அப்போ தான் தக்ஷனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து அஹோ அசாதோ சாதுனாம் சாது லிங்கன் நஸ்தயா அசாத் பகாரியா அற்பகானம பிக்ஷோர் மார்க்க பிரதர்ஷிதா, நீங்கள் சந்நியாச மார்க்கத்தை காட்டி கொடுத்து விட்டீர்களே என் பிள்ளைகளுக்கு. நீங்கள் அசாது ஆனால் சாது வேஷத்தில் சஞ்சரிக்கிற நீங்கள் அசாது வல்லவா அப்படின்னு அவரை நிந்திக்கிறான். அது மட்டும் இல்லை, ருணேஸ்திரிபில் அமுக்தானம் அமீமாம்சித கர்மனாம, அதாவது 3 கடன்கள் விலகாமல் உடனே அவன் மோட்சத்துக்கு அடையத்துக்கு தகுதியற்றவன். நீங்கள் வந்து என்னென்னா அவன் மோட்ச மார்க்கத்தை பிக்ஷு மார்க்கத்தை காண்பித்திருக்கிறீர்கள், சன்னியாச மார்க்கத்தை. 3 கடன் என்னென்னா தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன், இவைகள்லாம் அடைச்சிட்டு அப்போ படிப்படியாக தான் அவன் மோட்சத்துக்கு போனான். அதான முறை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறான் அவன். அது மட்டும் இல்லை, ஒரு உலக விஷயங்களுடைய கொடுமைகளை தெரிஞ்சு கொண்டால் தானே தானாகவே அதிலிருந்து விலக வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உண்டாகும். யோசிச்சு பாரு. நீங்களே வந்து உபதேசம் பண்ணி அவர்கள் ஞானம் அடையிறது அந்த ஞானம் நிலைக்காது. எப்பவுமே இந்த இல்லற சௌக்கியங்கள்லாம் அனுபவித்து அதன் மூலமாக கொடுமைகள்லாம் அனுபவித்து, ஆகா இந்த இல்லறத்தில் இவ்வளோ துன்பங்கள் இருக்குது, இது நிலையற்றது, எதுவுமே நிலையானது கிடையாது, இது அனித்தியமானது அப்படின்னு அவனவனே பட்டு தேர்ந்து, இது சொப்னத்துக்கு நிகரான இது வாழ்க்கை அவனே பட்டு தேர்ந்து அது பிறகு வைராக்கியம் அடைஞ்சானா அந்த வைராக்கியம் நிலையாக இருக்கும். அதுக்கு பிறகு மோட்சத்துக்கு அவன் சரியாக முயற்சி பண்ணுவான், திடமாக முயற்சி பண்ணுவான். அதை விட்டுட்டு இந்த உலக சுகங்களையும் உலக விஷயங்களையும் அனுபவிக்காமல் நேரடியாக மோட்சத்துக்கு வழிகாட்டினான். அவர்கள் எப்படி மோட்சம் அடைவார்கள்? இப்போ அவங்க மோட்சத்தெலாம் போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் போனோன்னு இவனுடைய கொள்கை, யார்? தக்ஷனுடைய கொள்கை. இந்த அனுபவங்கள்லாம் பட்டு அவனும் கஷ்டப்பட்டு அப்புறம் வைராக்கியம் அடைந்து மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு அவன் கொள்கை. அவங்க எல்லாம் போயாச்சு. ஆனால் அப்படி தான் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான் இவன். ஏன்பா உலக விஷயங்களில் எவ்வளோ பேர் பார்க்குறோம் துன்பங்களை. அதுதான் வேறொரு உபன்யாசம் பண்ணுறது சொல்கிறாரு இந்த இடத்துல. அதாவது இன்னொரு எத்தனை பேர் நம்ம கொடுமைகளை அனுபவிக்கிறத பார்க்குறோம். தான் அனுபவிச்சா தானே. இப்போது இப்போ ஒருத்தன் சாவறான்னா நம்ம செத்து பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் சாவத்தை பார்த்தே நம்மளுக்கும் சாவு உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போது அது மாதிரி அவங்கவுங்களுக்கு கொடுமைகள் வரும்போது, இல்லற கவலைகள் வரும்போது அதை பார்த்து தெரிஞ்சுன்னு வைராக்கியம் அடையலாம் இல்லையா? அப்புறம் அதை பார்த்து அப்படி கூட வைராக்கியம் அடையலாமே. இவனாக பட்டு தேர்ந்தா எத்தனை ஜென்மத்தில் எத்தனை நாள் இவன் படுறான்? கோடிக்கணக்கான ஜென்மங்களை பட்டுந்தான் இருக்கிறான். என்ன புதுசாக பண்ணமா? அதாவது தக்ஷன் என்னன்னா தன் கொள்கைக்கு சாமர்த்தியமாக பேசுகிறான், தன் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி வாதம் பண்ணுறான். ஆக மொத்தம் இவன் கணக்கில் பார்த்தா என் பிள்ளைகள் நாசமானாங்க, ஆக மொத்தம் மோட்சத்துக்கு போகல அப்படின்னு இவன் கொள்கை. ஆனால் அவர்கள் மோட்சத்துக்கு சென்று விட்டார்கள் என்று நம்ம ஸ்பஷ்டமாக பார்த்தோம் முன்னாடி. ஆனால் அவர்கள் சன்னியாச மார்க்கத்துக்கு போயிட்டாங்க, எங்கேயோ துறவியாக போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, நாசமாயிட்டாங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் தக்ஷனுடைய அபிப்பிராயப்படி பார்த்தா சரியில்லை. ஏன்னா அவன் அந்த தன் பிள்ளைகள் வேணும், அதே சமயம் சிருஷ்டியில் ஈடுபடணும், சிருஷ்டியில் தான் மும்முரமாக இருக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறான். ஆனால் ஒரு விதத்தில் அவன் சொல்கிறது பார்த்தா லாஜிக்காகிற மாதிரி இருக்குது. கரெக்ட் தான். ஏன்னா இல்லற கவலைகளில் ஈடுபட்டு அவன் மனசுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அது பிறகு வந்து ஆஹா இனிமேல்ட்டு இந்த இல்லறம் வானா நம்ம மோட்ச மார்க்கத்தை தேடுவோம் அப்படின்னு தானே எவ்வளோ பேர் நிம்மதி தேடி என்ன பண்ண ஆன்மீகத்துக்கு தானே வராங்க. எல்லாமே மெடிடேஷன் கிளாஸு அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு இந்த பாகவதத்தில் எது வராங்க, ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும், ஏதோ ஒரு சாந்தி கிடைக்கும் மனசுக்கு அப்படின்னு தானே எல்லாமே பாகவதம் வந்து கேட்குறோம், ராமாயணம் வந்து கேட்குறோம். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உலகத்தில் இன்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தானே வரோம் நாம் இங்கே இல்லையா? அவ்வளோ துன்பங்கள் இருக்குது. இந்த துன்பங்கள்லாம் போகும் பகவானுடைய அனுகிரகத்தினால, இறைவனுடைய அருள் கிடைக்கும் பாகவதம் கேட்டால் அப்படின்னு தானே வந்து கேட்குறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏன்னா அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்கோம்.
அது உண்மை தான். ஆனால் இன்றைக்கி நேற்று அனுபவிக்கிறோம் நாம், கோடிக்கணக்கான ஜென்மங்களாக அனுபவிச்சுருக்கோம். திருந்தன்னா எப்போ திருந்தி இருக்கணுமே, கோடிக்கணக்கான ஜென்மங்களை அனுபவிச்சுருந்தா இருக்குமே தவிர இன்றைக்கி கூட திருந்தின பாடு கிடையாது. எங்கே நம்ம மோட்ச மார்க்கத்தை தேடினோம்? இல்லையே. அப்போ இன்னும் எத்தனை பிறவி போவோம்? அதுக்கு ஒரு குருநாதர் வரணும். அதான் நாரதர் வந்தார். எல்லாம் உணரலாம், வைராக்கியம் அடையலாம், ஆனால் மோட்சத்தை கொடுக்கறதுக்கான ஒரு குருநாதர் வரணுமே. அதுக்கு தான் தீட்சை கொடுத்து தான் நாரதர் வந்தார். அப்போ 11,000 பேருக்கு நாசம் விளைவிச்சிருந்தார். இல்லை நாரதர் தீட்சை கொடுத்தார். இவங்க கொடுமைகள் என்ன தான் உணர்ந்தாலும் இவர்கள் மோட்சம் அடையணும்னா இவங்க நினச்சா மோட்சம் அடைஞ்சிட முடியுமா? ஒரு குருநாதர் இருந்தால் தான் மோட்சம் அடைய முடியும். அதுதான் நாரதர் செய்தார். ஆனால் இவன் தக்ஷன் என்ன பண்ணால் தன்னுடைய அனுபவத்தையே பேசுகிறான். அவன் சாதாரண மனுஷ அனுபவத்தையே பேசுகிறான். என்னென்னா நல்ல கொடுமைகள் அனுபவித்து தெரிஞ்சு பட்டு தேறி அப்புறமா தான் அவன் மோட்சத்தை நாடணும். நீ மோட்சத்தை நாடினா மட்டும் நாடிட முடியுமா? மோட்சத்தை அடைஞ்சிட முடியுமா? அதுதான் நீ இந்த வைராக்கியெல்லாம் அதான் குருநாதர் ஆசிரிச்சா நீயா பட்டு தேறி கவலைப்பட்டு துன்பத்தை பட்டு தேறி அப்புறமா பக்குவம் அடையணும் அவசியம் இல்லை. குருநாதருடைய அனுக்கிரக மாற்றத்தினாலே உடனே ஒன்றை மேலே தூக்கி போய்டுவார். ஆமாம், நான் பட்டு தேறி நானாக வரேன் அப்படின்னா இனி என்றைக்கு வர்றது? நீ இந்த ஜென்மத்தில் வரமாட்டேன். ஆனால் பகவானை சரணாகதி அனுப்பிட்டா நச்சிராத்து, ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமாக அவர்கள் மோட்சத்தை கொடுத்து விடுவார்கள். பகவான் எப்படி எந்த ரூபத்தில் பக்தர்கள் ரூபத்தில் சஞ்சரிக்கிறான். அப்போது இதை ஒரு குற்றமாக சொல்கிறான் தக்ஷன். அவன் என்றைக்கு குற்றம் சொல்ல, போன பிறவிலேயே சிவனை நிந்தனை பண்ணவன் தானே அவன். அதனால் இந்த பிறவிலேயே சாதுக்களை நிந்தனை பண்ணுறதை விடலை அவன். அந்த சுபாவம் மாறுத பற்றியா? அந்த தக்ஷன் என்ன சொன்னால், நீ இப்படி என் பிள்ளைகளுக்கு தப்பான மார்க்கத்தை காட்டி கொடுத்துரு, மோட்ச மார்க்கத்தை காட்டி கொடுத்து தப்பான மார்க்கம்னு சொல்கிறான் அவன். அதனால் அது நானு போய ந ஜானாசி புமான் விஷய தீக்ஷ்ணதாம் நிர்வித்திதே ஸ்வயம் தஸ்மான் ந ததா பின்னதி பரகி. பிறரால் போதிக்கப்பட்டதுனால ஒரு மனுஷன் திருந்திட மாட்டான். அவனாக பட்டு தேறினா தான் விஷயத்துடைய கொடுமைகளை, இந்த உலக விஷயங்களை, இந்த கொடுமைகளை அனுபவிச்சா தான் அவனா பட்டு தேருவான். அவன் தான் நல்ல மார்க்கத்தை வருவான். பிறரால் புத்தி புகட்டப்பட்டதுனால அவன் திருந்திட மாட்டான் அப்படின்லாம் சொல்கிறாரு யார்? தக்ஷன். அதெல்லாம் கிடையாது. அது பாடு சிரிச்சுட்டு கம்யூனிகேட்டுன்னு இருக்கார் நாரதர். சரி, நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, தந்து கிரந்தன என்னஸ்தம் அபத்திரம் அச்சர புனக தஸ்மா லோகேஷ் தே மூட என்ன பவேத் பிரமத பதம். அதனால் என் வம்சத்தை அறுத்து விட்டீர் நீங்கள். ஆமாம், என் பிள்ளைகள்லாம் மோட்ச மார்க்கத்தை அமைச்சிட்டேன். அப்போ என் சந்ததி எப்படி விருத்தி ஆகும்? பிள்ளைகள்லாம் போயிட்டானா எப்படி சந்ததி விருத்தி ஆகும்? என் சந்ததியை அறுத்து விட்டீர். அதனால் நீ நின்னிடத்தில் நிற்காமல் நீ சஞ்சரிக்க கடவாய். அவள் தானே போ. தஸ்மா லோகேஷ் தே மூட ந பவேத் பிரமத பதம. மூடனே அப்படின்றான். சரி அப்படின்னு தக்ஷன் சாபம் கொடுக்குறான். யாருக்கு? நாரதருக்கு. ஏற்கனவே ஜரை கொடுத்துருக்கான். அந்த இது ரொம்ப நல்லதாக போச்சு. 2 பேர் சாபம் கட்சிக்குது. ஜரை என்ன கொடுத்துருக்கா? நின்னத்தில் இல்லாமல் நீ எங்கே பார்த்தா சஞ்சரிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் தக்ஷன் அதே சாபம் தான் கொடுத்துருக்கான். ஆனால் சாபத்து மேலே சாபம்னா என்ன பண்ண முடியும்? ஒன்று தாராளமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா அது அட்வான்டேஜ் தான். ஒரே இடத்துல இருந்து இது போல் இப்போ சபலாஸ்வர்கள் ஹரியஸ்வர்கள் அப்படின்னு 11,000 பேருக்கு மோட்சம் அடித்தேன் ஒரே இடத்துல இருந்தால். இப்போ நான் மற்றத்தெல்லாம் போனால் நிறைய பேருக்கு மோட்சம் கொடுக்கலாமே. அது நல்லதாக போச்சு. நின்னத்தில் இல்லாமல் சஞ்சரிச்சுனே இருந்தால் எவ்வளோ பேர் பதித்தர்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கலாமே. நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அதை சாபம் இல்லை, அதை அனுகிரகமாக எடுத்துட்டார். ஆனால் திருப்பி சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர் நாரதர். ஆனால் திருப்பி சாபம் கொடுக்கலையா? பிரதிச்சக்ராக தத் பாடம் நாரத சாது சம்மதம் ஸ்ரீ சுகவாச்ச பிரதிச்சக்ராக தத் பாடம். அப்படியே ஆகட்டும்னு அந்த சாபத்தை எடுத்துட்டார். நாரத சாது சம்மதா ஏதாவன் சாதுவாதோஹி திதிக்ஷேத் ஈஸ்வர ஸ்வயம். ஈஸ்வரன்னா அந்த ஈஸ்வர போல சாமர்த்தியம் உடையவரான். அதாவது என்னென்னா தான் திருப்பி சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர். ஆனால் திருப்பி சாபம் கொடுக்கல. அப்போ என்ன பண்ண? திதிக்ஷே பொறுத்து கொண்டாரான் எல்லாத்தையும். அதுதான் சாதுவாது. அதுதான் சாதுக்களுடைய லட்சணங்களே அதுதான். இவன் பொறுத்து கொள்ளாமல் கோவப்படுறான் தக்ஷன். அவன் இவர் அசாதுன்னு சொல்கிறான். அசாதுக்கு சாதுக்களை பார்த்தா அசாதுன்னு தான் தோணும். கெட்டவனுக்கு நல்லவனை பார்த்தா கூட கெட்டவனாக தான் தோணும். அவன் புத்தி அப்படி சொல்கிறான். ஆனாலும் தன் சந்ததி, அதாவது வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய பிள்ளைகள் போயிட்டாங்கன்னா அப்போ எப்படி சந்ததி விருத்தி ஆகும்? அது ஒரு கவலை அவனுக்கு. அதுதான். அதனால் அப்படி சொல்கிற போல் தக்ஷன்.
அந்த சாபத்தை அனுகிரகமாகவே ஏற்றுக்கொண்டார். சரி, அதான் சாதுக்களுடைய லட்சணம். அதற்கு பிறகு 60 பெண்களை பெற்றெடுத்தான் அந்த அசக்தி மூலம். பெண்கள் அதுக்கு பிறகு பிள்ளை சந்ததி கிடையாது. 11,000 பேர்த்த போயிட்டாங்களே, அப்போ பெண்களுடைய சந்ததி தான். அந்த பெண்களில் 13 பெண்களை கஷ்யபருக்கு கொடுத்தார். அதில் அதிதி இடத்துல பிறந்தவர்கள் தான் தேவர்கள், திதி இடத்துல பிறந்தவர்கள் தான் தைத்தியர்கள், அதான் அசுரர்கள். அந்த தேவர்களுக்குள்ள மூத்தவன் யாருன்னா இந்திரன் இல்லையா? அப்போ துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லக்கூடிய 12 பேர்கள், அதில் துவஷ்டா எல்லாமே இருக்கிறாங்க. அந்த துவாதச ஆதித்யர்கள் பேர் என்னென்னா விவஸ்வானு, அர்யமா, பூஷா, துவஷ்டா, சவிதா, பக, தாதா, விதாதா, வருணோ, மித்ர, சக்கர, உருக்கிரமக. அப்படி உருக்கிரம யார்? கடைசி புள்ள கடைக்குட்டி யார்? வாமனர். அவரோட சேர்த்தான் 10 பேர், 11 பேர், 12 பேர் துவாதச ஆதித்யர்களாகிய 12 பேர் தான் அதிதியினுடைய குமாரர்கள். அதில் மூத்தவன் யாருன்னா இந்திரன். ஓகேவா? இதான் தெரிஞ்சுக்கணும். அப்பிறகு துவஷ்டா, அதில் துவஷ்டா இந்திரனுடைய தம்பி துவஷ்டான்றவர் யாருன்னா அதிதியினுடைய புத்திரன் தான் துவஷ்டா. அவர் என்னென்னா துவஷ்டு தைத்தியானுஜா பாரியா ரச்சனா நாம கன்யகா சன்னிவேஷ தயோர்ஜக்னே விஸ்வரூபஸ்ச பீஜவான். அப்போ ரச்சனா என்பவளை திருமணம் செய்து கொண்டு அது அவர் ரச்சனா யாருன்னா அசுரர்களுடைய வம்சத்தில் வந்தவர், அசுரனுடைய பெண் அவள். ஃபஸ்ட்டு தைத்தியானுஜா, தைத்தியருடைய பெண்ணா அவள் இந்த ரசனா என்பவள், அவளை தான் மனைவி அடைந்தார். அதனால் சம்மதிலாம் யாருன்னா அசுரர்கள் சம்மதிகள். யாருக்கு? இந்த துவஷ்டாவுக்கு. ஏன்னா அந்த பெண் அசுர குலத்து பெண்ணாகிய ரச்சனா என்பவளை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கா துவஷ்டா. துவஷ்டா யாருன்னா அதிதியினுடைய புத்திரர், இந்திரனுடைய தம்பி. அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த துவஷ்டாவுக்கும் அந்த ரச்சனா என்பவளுக்கும் பிறந்தவர் தான் விஸ்வரூபன் என்பவர். அவருக்கு 3 தலைகள் உடையவர். அவர் வேதங்கள்லாம் கற்று மகா ஞானியாக மகா வைஷ்ணவராக பிரகாசிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் மகா தேஜஸ்வி. அதுதான் இங்கே சொல்கிறார். துவஷ்டு தைத்தியானுஜா பாரியா ரச்சனா நாம கன்யகா சன்னிவேஷ தயோர் ஜக்னே விஸ்வரூபஸ்ச வீரியவான்னு. விஸ்வரூபன் சொல்லக்கூடிய பிள்ளை அவங்களுக்கு உண்டாகிறார்கள். சரி, அந்த கதையை சொல்கிறாருங்க. அதாவது ஒரு சமயம் ப்ரகஸ்பதி இந்திரனிடத்தில் கோபிச்சுன்னு போன பிறகு விஸ்வரூபம் தான் குருவாக இருந்திருக்கார். குருவாக இருந்து அவனுக்கு வைஷ்ணவ வித்தை சொல்லிக் கொடுத்து அசுரர்களை ஜெயிக்கும்படி உதவினாராம். சரி, அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லும்படி பரிசுத்த மகாராஜா கேட்குறார். ராஜீவச்ச கசிய ஹேதோ பரித்தியக்தா ஆச்சரண ஆத்மனசுரா ஏததாட்சஸ்வ பகவான் சிஷ்யானம் அக்கிரமம் குருவுக்கு அபகாரம் பண்ண என்ன அபகாரம் பண்ணான் இந்த இந்திரனானவன் ப்ரகஸ்பதிக்கு, அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அப்போ ஒரு சமயத்தில் இந்திர ஸ்ரீ புவன ஐஸ்வர்யம் மதுர் லங்கிதம் சத்பதக மருத்பிர் வசுபி ருத்ர ஆதித்யர் ரிபுபீர் நிருபக. அப்போ இருக்க வேண்டியது தான். 3 லோகத்து ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கின்றான் இந்திரன் சொர்க்கலோக சௌக்கியத்தில். ராம்ப மேனகர் டான்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்கான் ஜாலியாக. அங்கே இவனை புகழக்கூடியவர்கள்லாம் யாருன்னா விஸ்வதேவர்கள்லாம் புகழ்கிறாங்களாம், சாத்தியர்கள் புகழ்கிறாங்களாம். அதே சமயத்தில் மருத்துக்கள்லாம் புகழ்கிறாங்களாம், வசுக்கள்லாம் புகழ்கிறாங்களாம், ருத்ர ஆதித்யர்கள்லாம் இவனை புகழ்கிறாங்களாம் இந்திரனை. அப்படி புகழக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசனத்தில் இருக்கிறவனே இவனுக்கு ரொம்ப கர்வம் உண்டாயிடுச்சு அவனுக்கு, இந்திரனுக்கு. ஆஹா, என்ன மாதிரி யார் அப்படின்னு அந்த கர்வம் இருந்தாலே உடனே பகவான் அடி கொடுப்பான். அந்த சமயத்தில் இவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு இந்த புகழ்ச்சியெல்லாம் அங்கே பார்த்தாலும் இவனை சுத்திச்சுன்னு இருக்காங்க. அந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு ஆனந்தமாக இருக்கிறான் இந்த இந்திரன். அந்த சமயத்தில் குருநாதர் வந்தார், ப்ரகஸ்பதி வந்தால் வாங்கன்னு ஒரு வார்த்தை வாயால் கூட சொல்லலையாம். அவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு ஆசனத்தில் உட்காருங்கன்னு கூட சொல்லலையாம். அவன் பாட்டு திமிர வந்தால் அப்படி உட்காரட்டும் அப்படின்னு கர்வமாக இருந்தாலாம். யார்? இந்திரன். திமிர் இல்லை இது, அதான் சொல்கிறேன், பதவி திமிர், ஐஸ்வர்ய கர்வம்.
பார்த்தார். இந்த அசுரருடைய சபையிலேயே போனால் இவரை வணங்கி நமஸ்காரம் பண்ணி மரியாதை வரவேற்பாங்களாம் பிரகஸ்பதியை. அப்படிப்பட்ட பிரகஸ்பதியை இந்த பிரகஸ்பதியால் பல காரியங்கள் சாதித்து கொண்டவன் இந்த இந்திரன். ஆனால் திரும்பி கூட பார்க்காம கம்முன்னு உட்காந்துருக்கானான். வந்தால் அப்படி உட்காரட்டுமேன்னு பார்த்தும் பார்க்காம இருக்கானான். அது திமிர் தானே, அது பாராமுகமாக இருக்கான். அதான் சொல்கிறாரு, ச யதா பரமாச்சாரியம் தேவானம் ஆத்மனஸ்ச நாப்பியனந்த சம்பிராப்தம் பிரத்யுத்தான ஆசனாதிபிகி. குரு வந்தால் எழுந்து நிற்கணும். எப்பவுமே நம்ம உபன்யாசம் கேட்கும்போது கூட அந்த உபன்யாசம் பண்ணுற மகாத்மா வந்தாருன்னா நம்ம எழுந்து நிற்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இது எங்கே வேணாலும் நீங்கள் பாருங்கள். உபன்யாசம் வராருன்னா இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமாரி ஸ்ரீ அண்ணா, இப்போது மகாலினி சத்குரு முரளி, யார் உபன்யாசம் பண்ண வந்தாலும் சரி, அது சின்னவங்களோ பெரியவங்களோ, ஆக மொத்தம் அந்த உபன்யாசம் வியாசபீடத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவர் வியாசராக பாவிக்கணும் அந்த உபன்யாசம் பண்ணுறவரை. அவங்க வரும்போது அவங்களாம் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து அவங்க வந்தாங்கன்னா உடனே எழுந்திருக்கணும். எழுந்து அவங்க உட்கார்ந்த பிறகு தான் நம்ம உட்காரணும். எழுந்து நமஸ்காரம் சேவிச்சுட்டு தான் வந்து உட்காரணும். அதான் முறை. அப்போ பிரகஸ்பதி யாருன்னா குருஸ்தானத்தில் இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்த உடனே ஒரு எழுந்திருக்கணுன்ற ஒரு மரியாதை கூட தெரில, அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணுன்ற மரியாதை கூட தெரில. அது பாட்டுக்கு வந்தால் உட்காரணும். வாயாலாவது சொல்லலாம் இல்லையா, வாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா, அது கூட சொல்லலை. ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அம்பாடுக்கு சுகபோகத்தில் பாராமுகமாக இருந்துட்டாங்க. பிரத்யுத்தான ஆசனாதிபிகி வாசஸ்பதி முனிவரம் சுரா அசுர நமஸ்கிருதம் நோச்சால ஆசனாத் என்ற பஷ்யன்னபி சபாகதம் அசுர நமஸ்கிருதம். தேவர்களால் அசுரர்களால் நமஸ்கரிக்கத்தக்க உயர்ந்த கௌரவம் கொண்டவர் அப்படியேப்பட்ட பிரகஸ்பதி. அப்படி அலட்சியப்படுத்தினான். உடனே பார்த்தார், இவன் கொஞ்சம் பணத்திமிர் இருக்குது, நம்முடைய பெருமை இவனுக்கு இப்போ தெரியல, கொஞ்ச நாள் மறைந்து இருந்தால் தானாக இவனுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டார். கொஞ்சம் பதவி கர்வம் இவனுக்கு அதிகமாக இருக்குது, அந்த கர்வத்தை கொஞ்சம் அடக்கணும் இவனுக்கு. ஆனால் இப்போ சிஷ்யனை திருத்த வேண்டிய கடமை இருக்கே ஒரு குருவுக்கு. அதனால் என்ன பண்ணார், இவன் பதவி மோகம், இந்த செல்வம் திமிரு கொஞ்சம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடு மறைஞ்சிட்டார். ஆஹா, உடனே பார்த்தான், என்ன வந்த உடனே கிளம்பி போயிட்டார், அப்படி விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டார் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் ஆட்டப்பாட்டங்களாம் நிறுத்த சொல்லிட்டு இந்திரன் பார்த்து வருத்தப்பட்டான். ஆஹா, குருநாதர் நம்ம எழுந்துக்காமல் போயிட்டோமே, அவமதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்புறமா நான் என்ன ஒரு புத்தியினம் தப்பு பண்ணிட்டேன், அவர் கோச்சின்னு போகிற மாதிரி நடந்துக்கினேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணால், போய் அவரை எங்கெங்கே தேடி பார்த்தான். தேவர்களே மறையக்கூடிய தன்மையுடையவர், தேவர்களுக்கும் தெரியாமல் மறைஞ்சிட்டாராம் பிரகஸ்பதி. அது பிறகு எல்லாம் பிரம்மதேவர் இடத்துல போனாங்க. பிரம்மதேவர் நினச்சா கூப்பிட்டா வந்துடுவார் பிரகஸ்பதி. ஆனால் கொஞ்ச நாள் இவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்புறமா உங்களுக்கு குருவாக இருக்க தகுந்தவர் யாருன்னா துவஷ்டானுடைய புத்திரராகிய விஸ்வரூபந்தான், அவரை அடையுங்கள். ஆனால் ஒன்று, துவஷ்டானுடைய மகனாகிய அந்த துவஷ்டானுடைய மனைவி ரச்சனா, அவர் அசுர குலத்தை சேர்ந்தவள் அவள். அதனால் அப்பப்போ அந்த பக்கம் கொஞ்சம் சாய்வார். அதை கண்டுக்காமல் இருந்தால் அவரை குருவாக ஏற்கலாம் என்றார். ஆனால் தேவரெலாம் அது பரவாயில்லன்ட்டாங்களாம். எல்லாம் சொல்கிறது ஈஸி, கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹவிர்பாகம் யாகத்தில் கொடுக்கும்போது அசுரர்களும் கொஞ்சம் கொடுப்பாராம். யார்? விஸ்வரூபன். அப்படின்னு அது இந்திரனால் எப்படி சகிச்சிக்க முடியும்? தேவர்களால் சகிச்சிக்க முடியாது இல்லையா? ஆனால் இப்போதைக்கு குரு இல்லையே, குரு இல்லைன்னு என்னென்ன தேவர்கள் அசுரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தேவரெலாம் அடித்து துரத்துட்டு சொர்க்கலோகத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. பிரகஸ்பதி ஒன்றும் இல்லை, பாராமுகமாக போயிட்டார், அவ்வளோதான். உண்மையிலே கோச்செண்டு போகல, பாராமுகமாக இவன் இருந்துட்டான் இல்லையா, ஒன்றும் பெருசாக அவமதிக்கலை, பாராமுகமாக இருந்துட்டான் இந்திரன். அந்த அவமதிப்பு தாங்க முடியாமல் அவர் மறைஞ்சிட்டார். இப்போ பிரகஸ்பதி இல்லாதனால உடனே பார்த்தா குரு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இதான் சமயம்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் சொல்லிட்டார், இப்போ போய் அடிச்சிங்கன்னா இந்திரன் வசமாகிடும், சொர்க்கலோகம் உங்களுக்கு கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அசுரர்கள்லாம் போய் இந்திராதி தேவர்களை ஜெயிச்சு அந்த சொர்க்கலோகத்தை கைப்பற்றி விட்டார்கள் அசுரர்கள்லாம். அப்போ குருவை ஆசைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிரம்மதேவர்களுக்கு போய் கேட்டாங்க. பிரம்மதேவர் துவஷ்டானுடைய புத்திரராகிய விஸ்வரூபனை ஆசையுங்கள். ஆனால் ஒன்று, அந்த விஸ்வரூபன் அம்மா வழியில் பார்த்தா அசுரர்கள் உறவு, அப்பா வழியில் பார்த்தா தேவர்கள் உங்களுக்கு உதவுவார். அதே சமயத்தில் அந்த பக்கம் கொஞ்சம் அடிக்கடி சாய்வார் அசுரல் பக்கம். அதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா அவர் போய் குருவாக ஏற்றுக்கலான்னு. அது பரவாயில்ல என்ன, இப்போது இப்போதைக்கு எங்களுக்கு குரு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டாங்க. நேராக விஸ்வரூபனை போய் நமஸ்காரம் விழுந்தது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. காரியம் ஆகணுன்னா பெத்த பிள்ளை மாதிரி தானே. இந்திரன் யாருன்னா பெரியப்பா,
துவஷ்டா தம்பி. துவஷ்டானுடைய புத்திரன் யார்? தன் பிள்ளை பொருள் தான். அப்போ புள்ள காலில் போய் இவங்க விழுறாங்க இந்திராதி தேவரெல்லாம். அதான் சிவகாரிய குஷலாக தன் காரியத்தை சாதிக்கணும்னா யார் காலையும் விழுவாங்க. அவங்க இந்திராதி தேவர்கள் போய் காலில் விழுறாங்க. காலில் விழுந்த உடனே நீங்கள் போய் எங்கள் காலில் விழலாமா? न गर्हयन्ति ह्यर्थेषु यविष्टा अंग्री अभिवादनम சந்தோப்பிய அந்யத்ரன பிரம்மன் வயோ ஜேஷ்டஸ்ய காரணம். அவன் என்ன சொல்கிறாங்க அதுக்கு இந்திராதி தேவரெல்லாம், வயஸ் ஜேஷ்டஸ்ய மூத்தவனாக இருக்கிறது முக்கியமல்ல, வேதம் முன்னிடத்தில் இருக்குது, வேதம் இருக்கிற பிராமணன் தான் உயர்ந்தவன், அவர்கள் காலில் விழுது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இந்திராதி தேவரெல்லாம். யாரிடத்துல வேதம் இருக்கோ சந்தோப்பியோ அந்யத்ரன பிரம்மன் வயோ ஜேஷ்டஸ்ய காரணம், பிறப்பால் அதே வயசில் பெரியவங்க இருக்கிறதுனால பிராமணன் கிடையாதான், அவனிடத்துல வேதம் இருக்கணுமா, வேதம் இருக்கிறவன் தான் உயர்ந்தவனா. ஒரு வயசில் பெரியவர் இருக்கார், அவரிடத்துல வேதம் இருக்க, வேதத்தை கற்றுக்கல, வேதம் பாராயணம் பண்ணல, வேதத்தை அபியாசம் பண்ணல, ஆனால் ஒரு சின்ன பையன் வேதத்தை அபியாசம் பண்ணால் அந்த பெரியவர் இவன் காலில் விழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்கள்லாம். அதனால் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பார்த்தா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி இந்த இடத்துல சொல்லுவார், பாகவதம் வேதம் ஒன்று தான் அப்படின்றது. த்ரை பாகவதம் அப்படின்னு ஒரு பதம். அந்த பாகவத மகாத்மத்தில் பார்த்தா 12 விஷயங்கள் என்னன்னா ஒரே பலனை கொடுக்கக்கூடியது. அது துவாதசி விரதம், துளசி போஷணம், அதே சமயத்தில் கோ சம்ரக்ஷணம், பசு சம்ரக்ஷணம் பண்ணுறது அப்படின்னு லைனாக வருது. லைனாக வரும்போது பக்கத்தில் என்ன த்ரை வேதம், வேதத்தை ஒருத்தன் பாராயணம் பண்ணனா அவனுக்கு மோட்சம், அதே சமயத்தில் பாகவத பாராயணம் பண்ணால் மோட்சம். அப்போ வேதத்துக்கு சமமாக பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு எங்கே? பாகவத மகாத்மியத்தில். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதம் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் காலில் விழலாம். அதேமாதிரி பாகவதமும் வேதமும் ஒன்று. அதான் சொன்னால் பாகவதம் பிரம்ம சம்மிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ சந்தோப்பிய அந்நத்திர ந பிரம்மண வயோ ஜேஷ்டஸ்ய காரணமாக, வயசால் மட்டும் உயர்ந்தவன் கிடையாது ஒருத்தன், யார் இடத்துல வேதம் இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்கிறான் இந்திரன். அது பிறகு சொல்கிறார், புரோகித தொழிலுக்கு அழைக்கிறாங்க இவரை. புரோகிதம்னா என்ன அர்த்தம்னா, பின்னாடி எது இதத்தை கொடுக்குமோ அதை முன்னாடியே சொல்லணும். அவர் தான் புரோகிதர் என்று பெயர். புரியுதா? புரோகிதர்னா புரோஹிதம்னா நன்மை. பின்னாடி, அதாவது பின்னாடி எது இதத்தை கொடுக்குமோ அதை முன்னாடியே சொல்லணும். அதுதான் புரோகிதர்னு பேர். தெரிஞ்சுக்கணும். அந்த புரோகித தொழிலை இவர் விரும்பலையாம் விஸ்வரூபன். ஆனால் பெரியவங்க பெரியப்பாக்கள் இவங்களாம் யார்? இந்திரன்லாம். பெரியப்பா கேட்குறாருன்னா மறுக்க முடியல. அதனால் சொல்கிறார், சில நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் இந்த புரோகித தொழிலாம், இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு புரோகித தொழில் செய்கிறதுலாம் ஒரு ஒரு தவறானதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு உஞ்சவிருத்தி பிராமணனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் கௌரவமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். யார்? விஸ்வரூபன். சில உஞ்சவிருத்தியா, அதாவது என்னென்னா, புரோகிதத்துக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு புரோகிதம் செய்யலாம், அவனுடைய பிரம்ம தேஜஸ் குறைஞ்சிடுமா பணத்துக்காக ஆசைப்படுறது. அது ஒரு இகழத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உஞ்சவிருத்தி பிராமணனாக இருந்தாலும் அவனோட வேதத்தை கடைப்பிடிக்கிறான்னு சொன்னால் அவன் பிரம்ம தேஜஸ் அவனுக்கு வளரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சிலம் உஞ்சனம். சிலம்னா என்னன்னா, கழனியில் இப்போது வயல்காட்டில் கழனியில் சிதறி இருக்கும் இல்லையா நெற்கள்லாம், அதெல்லாம் விட்டு போயிடுவாங்களாம் அந்த உழவர்கள்லாம். ஏன்னா பிராமணர்கள் அதை பொறுக்கி எடுத்துப்பாங்களாம் உணவுக்காக. அதே உஞ்சனம்னா, போர் அடிக்கிற நெல்லாம் வாரிக்கிட்டு மிச்சம் இருக்கிற நெல்லை கொஞ்சம் ஒதுக்கிட்டு போவாங்க. பிராமணர்களுக்காக அந்த நெல்லை ஒதுக்கிட்டு போவாங்களாம் போர் அடிக்கிற இடத்துல. அதே போல் கழனியில் சிந்திருக்கிற, அதுதான் சில உஞ்சம்னு பேர். அந்த சிலோஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால் அந்த காலத்தில் பிராமணர்கள் அப்படி தான் சாப்பிட்டு இருந்தாங்களாம் அப்படி சொல்லப்படுகிறது. அகிஞ்சனானாம் ஹி தனம் சிலோஞ்சனம் தேனக நிர்வர்த்தித சாது சத்கிரிய. 6 வயிறு கஞ்சி கிடைச்சாலும் சந்தோஷமாக தர்மத்தில் நிலைத்திருக்கிறோமே பிராமண தர்மத்தில் அப்படின்னு அதில் நாங்கள் சந்தோஷப்பட்டுப்போம். இந்த புரோகித தொழில் பணத்துக்கு ஆசைப்பட்டு புரோகித தொழில் செய்தால் என்னுடைய பிரம்ம தேஜஸை இழந்துடுவனே அப்படின்னு சொல்கிறார். அகிஞ்சனானம் எதுவுமே இல்லாத ஏழைப்பட்டவங்களாக இருந்தால் கூட ஹி தனம் சிலோஞ்சனம், எங்களுக்கு தனம் எதுனா சிலோஞ்சனம் தான். அங்கங்கே கழனியில் சிதறி கிடைக்கிற அந்த நெல்லை பொறுக்கி எங்கள் வைத்த 6 வயிறு கஞ்சி சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருக்கும். அதுதான் எங்கள் பிரம்ம தேஜஸை வளர்க்கும் என்று சொல்கிறார். அகிஞ்சனானம் ஹி தனம் சிலோஞ்சனம் தேனக நிர்வர்த்தித சாது சத்கிரிய. அதுதான் சாதுக்களுக்குரிய சத்கிரியை.
கதம் விகர்க்கியன தப்பான செயல். கதம் விகர்க்கியனு கரோத்தி அதீஸ்வராக பௌரோதசம் ஹிருஷ்யதி ஏன துர்மதிஹி. பணத்துக்காக ஆசைப்பட்டு புரோகிதர் செயல் துர்மதி படைத்தவன், துர்மதி உள்ளவன் தான் அந்த தொழிலை செய்வான் அப்படின்னு சொல்கிறார். பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்கிறார். பிராமணனாக இருக்கக்கூடியது. ஏன துர்மதிஹி அப்படின்னு சொல்கிறார். அவன் துர்மதி அப்படின்னு சொல்கிறார். துர்மதி படைத்தவன் தான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு புரோகித தொழில் செய்வான் அப்படின்றார். அதே சமயத்தில் வேறு வழி இல்லை. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பலவந்தப்படுத்துகிறாங்க. இல்லை, நீ தான் வந்து குருவாக இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து பெரியவங்க வந்து கேட்கும்போது என்னென்னா என்ன சொல்கிறாங்க அவங்க, அப்பா ஆச்சாரியோ பிராமணோ மூர்த்தி, ஆச்சாரியன் வந்து பிராமணனுக்கு சமமானவன். பிதா மூர்த்தி பிரஜாபதி, பிரஜாபதிக்கு சமமானவன் பிதா. பிராதா மருத்துக்களுக்கு பதியாக இந்திரன் போல சகோதரர்கள். மூர்த்தி மாதா சாட்சாத்து சிதேஸ்தனு, தாய் வந்து பூமாதேவிக்கு சமமானவள். தயாயா பகினிஹி மூர்த்திர், அது தயனுடைய வடிவமே ஆனவள் தான் சகோதரியானவள் தான். தர்மதேவதையே அதிதி அதே சமயத்தில் விருந்தோம்பல் பண்ணும்போது விருந்தினர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களாம் வந்து தர்மதேவதையே வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படி நினைக்கணுமா. மூர்த்தி தர்மஸ்ய ஆத்மா அதிதிஹி ஸ்வயம் அக்னிர் அப்யாகுதோ மூர்த்தி சர்வபூதானி சாத்மனः. அப்யாகதன்னு சொல்லக்கூடிய அதான் வந்திருக்காங்கன்னா அவங்கள அக்னிக்கு சமமானவன், அக்னியினுடைய சொரூபம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை தேடி வந்தவங்க. அப்போது சகல ஜீவராசிகளுக்குள்ளும் பகவானே ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாங்களாம் பித்ருக்களைப்பா, நாங்கள் வந்திருக்கோம்ப்பா, அதனால் எங்களை வந்து ஒதுக்காத, எங்களுக்கு தேவையான உதவி நீ செய் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் வந்து அப்பா பித்ருக்கள் சம்மானவங்க தானே இவங்களாம், யார் இந்திரன்லாம் பெரியப்பா தானே அப்படின்னு இவங்க மறுக்க முடியாமல் சரி அப்படியே ஒத்துண்டார். என்ன பண்ணுறாரு, புரோகித தொழிலுக்கு ஒத்துண்டார். ஆனால் எதுக்காகனா பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை, பெரியவங்க சொன்ன பேச்சு கேட்கணுன்ற அந்த மரியாதைக்கு மதிப்பு கொடுத்து அவர் விஸ்வரூபன் அந்த அவர்களுக்கு குருவாக இருக்க ஒத்துண்டார். அது மட்டும் இல்லை, அவர் என்னன்னு சொல்கிறாரு, பெரியப்பா அவர் இந்திரன், அவர் வந்து காலில் விழுந்தாருன்னா அவருக்கு போய் அக்ஷதை போட முடியுமா? பெரியப்பாவுக்கு வந்து குருவாக இருக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு போய் நம்ம ஆசீர்வாதம் பண்ண முடியுமா அப்படின்றார். ஆனால் வேதத்தினால் நீ பெரியவர், அதனால் தாராளமாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சமாதானம் பற்றி அவர் குருவாக ஏற்றுக்கிறான். சரி, அப்புறம் விஸ்வரூபன் குருவாக இருக்கிறார். அதாவது அறுவடை கீழே விழுந்து கிடப்பது தான் சிலம்னு சொல்லக்கூடாது. வியாபாரம் பண்ணக்கூட போது சிதறி கிடைக்கக்கூடிய பிராமணுக்கு கொஞ்சம் விட்டு வச்சுடுவாங்க, அதுதான் உஞ்சம்னு சொல்லக்கூடியது. இந்த சிலவரிஞ்சம் தான் பிராமணனுக்கு சாப்பாடு, அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. ஓகே, அதுதான் நம்ம ஸ்லோகம் பற்றி அகிஞ்சனாம் ஹி தனம் சுலோஞ்சனம் தேனக நிர்வர்த்தித சாது சத்குரிய, அதான் சத்குரியை. அப்படி தான் வாழ்க்கை நடத்தணும். கதம் விகர்க்கியம்னு கரோத்தி அதீஸ்வராக பௌரோதசம் ஹர்ஷ்யதி ஏன துர்மதிஹி. புரோகித தொழிலில் சந்தோஷப்படுறவங்க யாருன்னா துர்மதி படைத்தவன் தான் அப்படி சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு சொல்கிறார். சரி, ஓகே. அது பிறகு வந்து குருவாக ஏற்றுட்டாங்க இல்லையா, டக்குன்னு எனக்கு அப்படியே ஸ்டக்காக வருது. குருவாக ஏற்றுட்ட பிறகு அப்புறமா வந்து என்னென்னா, இவர் வந்து வைஷ்ணவ வித்தை ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த வைஷ்ணவ வித்தையின் கற்றுக்கொண்ட இந்திரனானவன் சுலபமாக அந்த யானை படை, குதிரைப்படை எல்லா சைன்யங்களையும் அப்படியே சுலபமாக விளையாட்டாக அந்த அசுரப்படைகளை ஜெயிச்சானான். யார்? இந்திரன். அப்போ அசுரர்களை ஜெயிச்சு வெற்றி கொடி நாட்டினான், இந்திர பதவி அடைஞ்சான். எதனால்னா விஸ்வரூபன் கொடுத்த அந்த வித்தையினால், வைஷ்ணவ வித்தையினால். அந்த வைஷ்ணவ வித்தை தான் வந்து நாராயண கவசம்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவ வித்தை. அதுதான் அப்போ ராஜா கேட்குறாரு, யதா குப்தா சகசாட்சா சபாகான ரிப்பு சைனிகான்னு கிரீடன் நிவ விளையாட்டாக விடஜத்திய திரிலோக்கியா புபுஜே ஸ்ரீயம், 3 லோகத்துடைய ஆட்சியாகிய சொர்க்கலோகத்தை செல்வ சௌக்கியத்தோடு அனுபவிச்சானே, அது எப்படி? அந்த வைஷ்ணவ வித்தையினால் அனுபவிச்சானே, அந்த வைஷ்ணவ வித்தை என்ன, அது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பகவஸ்தன்னம் மமாக்கியாகி வர்ம நாராயணாத்மகம் யதா ஆததாயினக சத்ருன ஏனக குப்தோ ஆயுஜன் மிருதே. அப்போ அவர்கள்லாம் வந்து
எதிராளிகள் எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது எதனால்னா அந்த நாராயண கவசத்தினால. அந்த நாராயண கவசத்தை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பரிசுத்த மகாராஜன் கேட்குறார். அப்போது அவர் சொல்கிறார், பரிசுத்த மகாராஜனுக்கு நாராயண கவசம் சொல்கிறார் யார், சுகாச்சாரியார். இதில் தான் இந்த இடத்துல தான் அங்கன்யாசம் கரன்யாசத்தோடு சொல்கிறார் இந்த நாராயண கவசத்தை. அப்படி சொன்ன உடனே நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். அந்த நாராயண வர்மம், அந்த நாராயண கவசம் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓம் ஹரிர் விதித்தான் ஓம் ஹரிர் விதித்தான் மம சர்வரக்ஷாம் யஸ்தாங்கிரி பத்மஹ பதகேந்திர பிருஷ்டே. அதாவது அந்த நாராயண கவச ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கன்யாசம் கரன்யாசம்லாம் ஓம் விஷ்ணவே நமக நாராயணா அப்படின்னு தான் வருது. அது அங்கன்யாசம் கரன்யாசம் எப்படி பண்ணணும்னு அது ஒரு மகாத்மாக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும், குரு மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது நம்ம அந்த ஸ்தோத்திரம் மட்டும் அப்படியே படிச்சும் போயிடுவோம். ஏன்னா நாராயண கவசனுடைய ஸ்தோத்திரம் மட்டும் படிச்சும் போயிடுவோம். அதுக்கு அர்த்தம் படிக்கலாம். ஹரிர் விதித்த மம சர்வரக்ஷாம ன்யஸ்தாங்கிரி பத்மஹ பதகேந்திர பிருஷ்டே தராரி சர்ம ஆசி கதேஷு சாப பாஷன ததா அணு அஷ்டகுணம் அஷ்டபாகு. அதாவது எல்லா விதமான ரக்ஷையை செய்ய வேண்டும் எங்களுக்கு. ஹரிர் விதித்த மம சர்வரக்ஷாம், எல்லா விதமான ரக்ஷைகளும் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஆயுதங்களால், பார்ஷதர்களால், தன் அவதாரங்களால், அதே சமயத்தில் மகான்களால் எங்களுக்கு பல விதத்தில் எங்களுக்கு ரக்ஷை எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதே சமயத்தில் ன்யஸ்தாங்கிரி பத்மஹா பதகேந்திர பிருஷ்டே, கருடன் முதுகில் வைக்கப்பட்ட சரணங்களை உடையவரும் அப்படின்னு அர்த்தம். ன்யஸ்தாங்கிரி பத்ம பதகேந்திர பிருஷ்டே. சங்கு சக்கரம் கத்தி கதை பானம் வில் பாசம் தராரி சர்ம ஆசி கதேஷு சாவ பாஷான் ததா அணு அஷ்டகுணம் அஷ்டபாகு, அஷ்டமா சித்திகளையும் உடையவர். அதே சமயத்தில் அஷ்டபாகு 8 கைகள் உடையவராகிய அந்த பகவான் எல்லா விதத்திலும் எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அதாவது சக்கரம் சங்கம் கத்தி கதை பானம் வில்லு தராரி சர்ம அசி கதேஷு சாப பாஷான்னு, கையில் பாசம் தரித்து கொண்டிருக்கிற இப்படி 8 கைகளில் 8 ஆயுதங்களை தரிச்சிருக்காராம் அந்த பகவான் நம்மளை எல்லா விதத்திலும் ரட்சிக்கணுமா. அது சங்கு சக்கரம் கத்தி 3, கதை பானம் வில்லு 6, அப்புறமா ஒரு கையில் பாசம், இவைகளை தாங்கியவராக இருக்கின்றவர். அப்படி 7 8 கைகள், ஒரு கையில் அபயாஸ்தம் அப்படி. அப்போ 8 கைகளில் அப்படி சக்கரம் சங்கம் கத்தி கதை பானம் வில்லு பாசம், அப்போ ஒரு கையில் அபயாஸ்தம். சரி, இப்படி இந்த அஸ்திரங்கள்லாம் தாங்கி கொண்டு இருக்கிற அந்த பகவான் நாராயணன் 8 கைகளோடு இருக்கிற நாராயணன் கருட முதுகில் வைக்கப்பட்ட திருவடி கமலங்களை உடைய அந்த பகவான் நம்மளை எல்லா விதத்திலும் நம்மளை காப்பாற்றட்டும் என்று அஷ்டமா சித்திகள் கொண்டவராகிய அவர் 8 கைகள் உடையவராகிய அந்த பகவான் நம்மை ரட்சிக்கட்டும் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்புறமா ஜலேஷுமாம் ரக்ஷதும் மத்ஸ்யமூர்த்தி, தண்ணீரில் நம்மளுக்கு ஜலஜந்துக்களுடைய கூட்டமாகிய அந்த வருண பாசங்கள்லேருந்து பகவான் மத்ஸ்யமூர்த்தி நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது. ஜலேஷுமாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்தி யாதோ கணேபியோ வருணஸ்ய பாஷாத்து தலேஷு மாயா வடு வாமனோ அவ்யாத்து திரிவிக்ரம கே அவது விஸ்வரூபகம். நிலத்தில் மாயா வடுவாகிய வாமனமூர்த்தி நம்மளை ரட்சிக்க வேண்டும். அது பிறகு அதுக்கு அடுத்த அவதாரம் வாமனரே திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார், ஓங்கி உலகளந்தவனாக. அந்த திரிவிக்ரமன் எங்கள் ஆகாசத்தில் எங்கன்னா ஃப்ளைட்டுக்கிட்ட போகும்போது நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். விஸ்வத்திய ஸ்வரூபமாக உடைய விஸ்வரூபா கே அவது, ஆகாசத்தில் நம்மளை எங்கன்னா போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணுமா. ஸ்தலேஷ மாயா வடு வாமனம் அவ்யாத்து வெண்ணித்ரி. அதனால தான் இந்த ஹைதராபாத்தில் 200 பேர் இருந்தாங்களே, இந்த நாராயண கவசம் ஜபிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா பகவான் காப்பாற்றிருப்பார். அந்த யாருன்னா ஒருத்தர் ஜபிச்சுதான் விட போதும். அதுக்கு தான் சொல்கிறது பகவத் பக்தி பண்ணணும், பகவத் பக்தி பண்ணால் பாகவதம் படிக்கணும், பகவான் பக்தி பண்ணணும். அப்போ இதெல்லாம் விஷயம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போ ஆகஸ்டில் ஃப்ளைட்டில் போகிறோன்னா பாதுகாப்பாக போனோம் இல்லையா, அதெல்லாம் பாதுகாப்பாக போய்டும் அப்படின்னு சொல்கிறோம். குருட்டு நம்பிக்கை சொல்லக்கூடாது. இப்போ எப்படி 200 பேர் எப்படி செத்தாங்க ஹைதராபாத்தில் பார்த்தா, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் தானே. அதனால தான் சொல்ல இந்த ஸ்லோகம்லாம் இந்த ஸ்துதிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாகவதத்தில். இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுட்டு போகும்போது இதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாதுகாக்கும் நமக்கு.
அந்த திரிவிக்ரம மூர்த்தியானவர் நம்மளை ஆகாசத்தில் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது பாதுகாப்பார். அது தெரிஞ்சிடணும். அதான் இங்கே சொல்கிறார். ஸ்தலேஷு மாயா வடு வாமுன அவ்யாத்து திரிவிக்ரமக்கே அவது விஸ்வரூபக. திரிவிக்ரமனானவர் ஆகாசத்தில் நம்மளை ரட்சிப்பார். அதே சமயத்தில் கோட்டை முதலான இடங்களில், அதே சமயத்தில் காட்டில் துர்கேஸ்வ அடவ்யாஜி முகாதிஷு பிரபு பாயான் ருசிம்மோ அசுர யூதபாரிஹி. அதுபோல் கோட்டை காடு போன்ற இடங்களில் வந்து போர் போன்ற இடங்கள்லாம் வந்து நரசிம்மமூர்த்தியானவர் ஸ்தலங்களில் போர் போன்ற இடங்கள்லாம் வந்து நரசிம்மமூர்த்தி அவர் ரட்சிக்க வேண்டும். அவர் வந்து மகா அட்டகாசம் செய்யும் போது எந்த அசுர கர்ப்பங்கள்லாம் நழுவி விழுந்தனவோ அப்படிப்பட்ட பகவான் நரசிம்மமூர்த்தி நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணணுமா. துர்கேஷு அடவ்யாஜி முகாதிஷு பிரபு மாயான் ருசிம்மோ அசுர யூதபாரிஹி விமுஞ்சதோயஸ்ய மகாட்டகாசம் திசோ வினதுர்ஞபதம்ச்ச கர்ப்பாக. எந்த அசுர கர்ப்பங்களும் அவருடைய கர்ஜனையினால் நழுவி விழுந்ததோ அப்படிப்பட்ட பகவான் நரசிம்மமூர்த்தி நம்மளை காடு போன்ற காட்டில் நம்ம எங்கேயா தனியாக சஞ்சரிக்கிறோம், அதே சமயத்தில் போர் எங்கன்னா சண்டை நடக்குது, இப்போ நாடு போர் அந்த போர்க்காலங்களில் எங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, இப்போ போர் நடக்குது வெளிநாட்டில்னா அப்படின்னு சொன்னால் உடனே இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் பண்ணோமா. அந்த போர்க்காலங்களில் அந்த போரில் நிறைய உயிர்கள் அழிகிறது இல்லையா, அதில் அழியாதபடி நரசிம்மமூர்த்தி காப்பாற்று வரோம். அந்த போர் ஸ்தானங்களில், போர் நடக்கக்கூடிய இடங்களில், அதே சமயம் காட்டில், அதே சமயத்தில் கோட்டை முதலிய இடங்களில் வந்து எங்கேயாவது மாட்டின்றோம்னா அந்த இடத்துல நரசிம்மமூர்த்தி நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோமா. துர்கேஷு அடவ்யாஜி முகாதிஷு பிரபு மாயான் ருசிம்மோ அசுர்யூதபாரிஹி விமுஞ்சதோயஸ்ய மகாட்டகாசம் திசோ வினேதுன்யபதம்ச்ச கர்ப்பாக. அவருக்கு எந்த திசைகள்லாம் அவருடைய கர்ஜனையினால் திசைகள்லாம் எதிரொலித்து தான். அப்படிப்பட்ட நரசிம்மமூர்த்தி நம்மளை ரட்சிக்கட்டும். ரக்ஷாத்வசோ மாத்மனி யக்ஞகல்பக ஸ்வதம்சயோ நீததரோ வராக ராமோ அத்திரிகோடேஸ்வர சரி, இது வரைக்கும் பார்க்கலாம். ரக்ஷத்வசோ மாத்மனி யக்ஞகல்பக. தனி வழி பாதையில் நம்ம எங்கேயாவது தனியாக போகும்போது ஆள் கூட துணை இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து யக்ஞ வராகமூர்த்தி ஆகிய பகவான் நம்மளை ரட்சிக்க வேண்டும். அதே தெற்றிப்பள்ளியில் வந்து எந்த பூமி உயரை தூக்கி வந்தாரோ ஸ்வதம்சயோ உன்னீததரோ வராக. அப்படிப்பட்டவர் வந்து நம்மளை தனி வழி பாதையில் நம்மளை ரட்சிக்கணும். தனியாக போகும்போது நம்மளை ஒரு பெண்கள்லாம் தனியாக போகிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த வராகமூர்த்தி தான் வந்து ரட்சிப்பாராம். எப்படின்னா பூமாதேவியை இரண்யாக்ஷணத்துலேருந்து காப்பாற்றின மாதிரி அப்படியேப்பட்ட தன்னுடைய தெற்றி பற்கள் அந்த பூமியை தூக்கிட்டு கொண்டு வந்து பூமி பயந்து நடுங்கினா இல்லையா, அந்த துஷ்டர்களிடத்தில் இரண்யாக்ஷணத்தில் அப்படி பயத்திலேருந்து காப்பாற்றக்கூடியவரான் வராகமூர்த்தி. அப்படி ஸ்திரீகள்லாம் தனிமையில் போகும்போது வராகமூர்த்தி நினச்சிக்கணுமா, வராகமூர்த்தி அப்படி காப்பாற்றுவாராம் சொல்கிறார். யக்ஞ வராகமூர்த்தி. ரக்ஷத்வசோ மாத்மனி யக்ஞகல்பக ஸ்வதம்சயோன்னீதரோ வராக. அதே ராம அத்திரிகூடேஸ்வர விப்ரவாசகே. மலைப்பகுதிகளில் வந்து மகேந்திர பர்வதத்தில் இன்றைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்கார் யார், பரசுராமர். அது மலைப்பகுதியில் நம்ம போகிறோம், ஏதாவது மலைப்பாம்பு அங்கங்கே ஏதாவது இருக்கும், அதனால் மலையில் நம்ம நடக்கும்போது மலையில் ஜாக்கிரதையாக போகும்போது அந்த சொந்த பரசுராமரை நினச்சிக்கணுமா. பரசுராமர் மலைப்பகுதிகளில் நம்மளை காப்பாற்று வரோம். ரொம்ப உயரக்க நெட்ட ஒரு மலை இருக்கும், சில மலைகள்லாம் போனால் அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது மலைக்கு மேலே அப்படின்ட்டு போவோம். அந்த மலைகள்லாம் சில சமயத்தில் ஏற முடியாமல் தவிப்போம், திருப்பதி மலைலாம் ஏற முடியாமல் தவிப்போம். அந்த சமயத்துலாம் பரசுராமர் நினச்சிக்கணுமா. பரசுராமர் இந்த மலைகளில் பகுதிகளில் நம்மளை காப்பாற்றக்கூடிய வரோம் பரசுராமர். அதை சொல்கிறீங்க. ராமோ அத்திரிகூடேஸ்வர விப்ரவாசே. அதே சமயத்தில் வெகு தூரத்தில் வசிக்கும்போது பிரயாண காலத்தில் ராமன் நம்மளை ரட்சிக்க வேண்டும். வெகு தூரத்தில் வந்து நாம் வசிக்கிறோம், ரொம்ப தளவு போயிட்டோம், வீட்டை விட்டு ரொம்ப தளவு போயிட்டோம், அதே சமயத்தில் காடு போன்ற இடங்களில் போயிட்டோம் தனியாக அப்படின்னா அந்த சமயத்தில் யார் உதவாங்கன்னா லக்ஷ்மணருக்கு அண்ணனாகிய பரதனுக்கு அண்ணனாகிய அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி நம்மளை காப்பாற்றுவார் சொல்கிறார். பிரயாண காலத்தில் லக்ஷ்மணா அவ்யாத்த பரதாக்ரஜோ அஸ்மான்னு அப்படியேப்பட்ட அஸ்மான் எங்களை வந்து அந்த ராமச்சந்திரமூர்த்தி ரட்சிக்க வேண்டும். சரி, நம்ம எங்கன்னா விட்டு போகும்போது ராமரை நினச்சிக்கினாவே போதும். அதான் ஏன்னா ரொம்ப தொலைவு போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல ராமர் தான் காப்பாற்றுவார். ஏன்னா காடு போன்ற பகுதிகளில் ராமர் ஜெயிச்சார் இல்லையா, அவர் தானே காப்பாற்றணும், அவர் தான் காப்பாற்றுவார்.
அதே சொல்ல மா முக்ர தர்மாத்து அகிலாத்து பிரமாதான் நாராயண பாது நரஸ்ய ஆசாத்து. அதே சொல்ல அபிச்சார சொருபமான உக்கிரமான, அதாவது அபிச்சார யாருன்னா அபிச்சார பிரயோகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. அபிச்சார உக்கிரமான தர்மத்திலிருந்தும் எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் நம்ம நரநாராயணர்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த அபிச்சார பிரயோகம்லாம் நம்மளுக்கு பண்ணுறாங்க இல்லையா, யாருன்னா செய்வினை வைக்கிறாங்க, அதெல்லாம் அவைகளிலிருந்து நம்மளை நரநாராயணர்கள் காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா, அப்படி சொல்கிறார். நாராயண பாது நரஸ்சாசாத்து மாம் உக்ர தர்மாத்த அகிலாத்து பிரமாதான் நாராயண பாது நரஸ்சாசாத்து அப்படின்னு சொல்கிறார். ஆபிச்சார ஸ்வரூபமான உக்கிரமான அந்த தர்மத்திலேருந்து, அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை பிரயோகம் பண்ணுறாங்களே, அதுலேருந்து நம்மளை எல்லா விதமான தவறுகள், நம்ம எதாவது தவறு பண்ணால் அந்த தவறுகள் இருந்தால் நம்மளை யார் காக்கணும், நரநாராயண ரூபம் இருக்கக்கூடிய பகவான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணணும். ததஸ்வ யோகாதது யோகநாத பாயாத்து குணேஷா கபில கர்மபந்தாத்து. இப்படியோட முக்குணத்துக்கு உட்பட்டு இருக்கோம் இல்லையா நாம், இந்த முக்குணங்களில் இருந்து இந்த குணங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் யோகத்திலிருந்து நழுவினவர்களாகிய, அதாவது யோகத்தில் நிறுவாதபடி தத்தாத்திரையர் ரட்சிக்கணுமா. ததஸ்த யோகாதத தத்தஸ்ய தத்தர் யாருன்னா தத்தாத்திரையர் தத்தஸ்து யோகாதத அந்த பக்தி யோகத்தில் நழுவாதபடி தத்தாத்திரையர் நம்மளை ரட்சிக்கணும். ஞான யோகத்தோடு நழுவாதபடி தத்தாத்திரையர் ரட்சிக்கணும். அதே சமயத்தில் யோக பிரம்சத்தில் ரட்சிக்கணும். அதே சமயத்தில் பிறகு பக்தி யோகத்துக்கு நாதனம் யோகநாதக பக்தி நாதம் பாதாத்து குணேஷ கபில கர்மபந்தாத்து. பக்தி யோகத்துக்கும் சாங்கிய அந்த ஞான யோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடிய தத்தத்திரையர் வந்து நம்ம யோகத்திலிருந்து நழுவாதபடி நம்மளை காப்பாற்ற வேண்டும். சரி, ஓகே. அதாவது பாயாத்து குணேஷ கபில கர்மபந்தாத்து, கர்மபந்தங்களிலிருந்து முக்குணங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய கபில பகவான் நம்மளை ரட்சிக்க வேண்டும். இந்த முக்குணங்களை பந்தப்படாதபடி நம்மளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுமா. அதே சமயத்தில் சனத்குமாரோ அவது காமதேவான். இந்த காமத்துக்கு வசப்படுறோம் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காமத்துக்கு வசப்படுறதுனால தான் மனுஷன் பலவீனம் அடைகிறான், ஆண்களோ பெண்களோ. அந்த காமத்துக்கு வசப்படாமல் இருக்குன்னா சனத்குமாரதிகளை அடிக்கடி நினச்சிக்கணுமா. ரொம்ப ரொம்ப விசேஷம். சனத்குமாரதிகள் பிரம்மச்சாரிகள், அகண்டிதமான யாராலும் கடைபிடிக்க முடியாத பிரம்மச்சரியத்தை நித்திய பிரம்மச்சாரிகளாக இருந்தார்கள் சனத்குமாராதிகள். அந்த சனத்குமாரதி யாருன்னா பகவானுடைய அவதாரம், புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அப்படி கடைபிடிக்க முடியாது. சனத்குமாரன் நம்ம காமதேவனத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணும். காமதேவன் எப்படி வேணால் தாக்குவான், அதுலேருந்து காப்பாற்றணும் சார். சனத்குமார் அவது காமதேவாத் ஹயசேஷா மாம பதி தேவஹேரநாத்து. இப்போது தேவர்களுக்கு பண்ணுற அபச்சாரம் நம்மளுக்கு தெரியாமல், அது வந்து நதிகள்லாம் வந்து என்னென்னா எடுத்தோடனே காலை போய் வச்சுடுவாங்க. காலை வைக்கக்கூடாது, கையை வச்சு தொட்டு தான் நமஸ்காரம் பண்ணி, அது நமஸ்காரம் விழுந்த நதிகளில் ஸ்நானம் பண்ணும்போது நமஸ்காரம் பண்ணி, அதெல்லாம் தேவதைகள்லாம் இருக்கக்கூடியது நதி புண்ணிய தீர்த்தங்கள்லாம், அதெல்லாம் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அதில் போய் மலமுத்திர விசர்ஜனை பண்ணலாம் கூடாது. நதிகளில் புண்ணிய தீர்த்தங்களில் போய் அதெல்லாம் போய் கையில் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான். அந்த ஜலத்தில் சகல தேவதைகளும் இருக்குது. அதே சமயத்தில் பசுக்கள் இடத்துல சகல தேவதைகளும் இருக்குது. தெரியாமல் கைப்பற்றோம் கால் பற்றோம். அதனால் வந்து தேவதைகளுக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம போகிற வழியில் அபச்சாரம் பண்ணிட்டோம்னா, அந்த தேவதைகளை வணங்காமல் போயிட்டோம்னா, அந்த அப்படியேப்பட்ட அந்த தவறுதலேருந்து நம்ம யாருன்னா ஹயக்கிரீவர் ஆகிய பகவான் நம்மளை அந்த தேவஹேளனத்திலிருந்து தேவ அபச்சாரத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்தனை பண்ணுறார். ஹயசேஷாமாம் பதி தேவஹேளனாத்து தேவர்ஷி வருஷ புருஷா அர்ச்சனா அந்தராத்து. அதாவது தேவர்ஷி வந்து 39 அபராதங்கள் இருக்குமா. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்பொழுது 39 அபராதங்கள் தவிர்க்கணுமா. அந்த 39 அபராதங்கள்லாம் பெருசு பெருசாக சொல்லியிருக்காங்க. அது இந்த தவறுதல்களிலிருந்து நம்மளை காப்பாற்றணும்னா நாரதரை பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. இந்த 39 அபராதங்கள்லேருந்து நாரதர் நம்மளை காப்பாற்ற வேண்டும். அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த அபராதங்கள்லாம் நேரிடாதபடி காப்பாற்றணும் அப்படின்ட்டு நாரதரை பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. தேவர்ஷி வருஷ புருஷா அர்ச்சனா அந்தராத்து. அந்த 32 அபராதங்கள் சொல்கிறதில்ல, 32 அபராதம் கரெக்ட். அந்த 32 அபராதத்திலிருந்து நாரதர் நம்மளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம். அப்போ கூர்ம பகவான் வந்து நம்ம 32 அபராதங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம்.
32 அபராதம் பண்ணனால அதில் எவ்வளோ சில விஷயங்கள் பண்ணுறோம். அது மொத்தம் செருப்பு காலோடு போக மாட்டோம் கோயில் உள்ள, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் கோயிலுக்குள்ளே போய் இந்த எச்சில் படுறது, சில விஷயம் அசுத்தமாகலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது கோயிலுக்குள்ளே போகும்போது. அப்போது அந்த 32 அபராதங்களில் தவிர்க்கணுமா. அப்படி தவிர்க்கணும்னா அது பகவானுக்கு பண்ணக்கூடிய அபகாரம். அந்த அபராதத்துலேருந்து யார் காப்பாற்றுறதுனா நாரதர் தான் காப்பாற்றணும். நாரதர் நினச்சிக்கணும், நம்ம எதாவது அபராதம் பண்ணால் நாரதரே என்னை காப்பாற்றணும்னா நாரதர் அனுக்கிறதுனால அந்த 32 அபராதத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம். அதான் சொல்கிறார். அப்படி தேவரிஷிக்குள் சிறந்தவர் ஆகிய நாரதர் அந்த புருஷ அர்ச்சனை அந்தராத்து, அந்த பகவானுடைய அர்ச்சனத்துக்கு நம்ம பூஜை அறையிலேயே நம்ம பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவைகளை 32 அபராதங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 32 அபராதங்கள் என்னன்றதை மகான்கள் சொல்லியிருக்காங்க, போய் பார்த்துக்கலாம். அது கீதா ப்ளஸ் எடிஷனில் கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 32 அபராதங்கள் என்னென்னு அதை போய் படித்து பார்த்துக்கலாம். இஸ்கானில் கூட போட்டிருக்காங்க. அதை அந்த அபராதங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்படி அதில் ஏதாவது அபராதம் நம்ம பண்ணிட்டோம்னா நாரதர் நம்மளை காப்பாற்றுவார். அதான் தேவர்ஷி புருஷ அர்ச்சனா அந்தராத்து கூர்மோ ஹரிர்மம் நிறையாத்து அசேஷாத்து. கூர்மாவதாரம் எடுத்த ஹரியானவர் எல்லா விதமான நரகத்திலிருந்து நம்மை காப்ப வேண்டும். நம்ம நரகத்தில் போகாதபடி, நரக துக்கங்கள் நம்மளை இந்த நரக லோகத்துக்கு தனியாக போனால் தான் நரக துக்கங்கள் இல்லை, இந்த உலகத்தில் நரக துக்கங்கள் அனுபவிக்கணும் இல்லையா. அந்த நரக துக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கணும்னா கூர்ம பகவானை தியானம் பண்ணிடணுமா, அது சொல்கிறாருங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படுது இல்லையா, அந்த ஃபுட் பாய்சன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது யாருன்னா தன்வந்திரி பகவானம். அதேபோல் நோய்களிலிருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் யாருன்னா தன்வந்திரி பகவான். அவர் தான் வைத்திய சாஸ்திரத்தை வெளிப்படுத்தினவர். அதான் சொல்கிறார், தன்வந்திரி பகவான் பாத்து பத்தியாத்து துவந்தாத்து பயாத் ரிஷபோ நிர்ஜிதாத்மகா. இந்த சீதம் உஷ்ணம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவைகளில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா, இந்த பயத்திலேருந்து நம்மளை யார் காக்கணும்னா ரிஷபதேவர் தான் நம்மளை காப்பாற்றணுமா, இந்த இரட்டைகளில் மாட்டிக்கொள்ளாதபடி. அப்படிப்பட்ட மனசை ஜெயித்தவராகிய ரிஷபதேவர் இந்த சீத உஷ்ணம் முதலிய அந்த இரட்டை மூலமான உண்டான பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரிஷபதேவரை பிரார்த்திக்கணும். அதுபோல் யக்ஞஸ்ய லோகாத் அவதாத் ஜன அந்தாத்து, லோக அபவாதத்திலிருந்து உலகத்தில் நம்மளை என்னென்னோ பழி சொல்லுவாங்க, அதில் யக்ஞமூர்த்தி ஆகிய பகவான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யக்ஞஸ்ய லோகாத் அவதாத் ஜனாந்தாத் பலோ கணாத் குரோத வசாத் அஹீந்திரஹ. அதே சமயத்தில் ஆதிசேஷன் நம்மளை பாம்புகள்லேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு குரோத வசாத் அஹீந்திரஹ, பாம்புகள்லேருந்து ஆதிசேஷன் நம்மளை காப்பாற்றட்டும் என்று ஆதிசேஷனை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கட்டும். அவருக்கு வியாச பகவான் நம்ம அஜ்ஞானத்திலேருந்து நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா வியாசர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அதுதான் வியாச பூஜை பண்ணுறோம் இல்லையா. அதான் கைபாயனோ பகவான் அப்ரபோதாத்து, பகவான் இல்லையா வியாசதேவர், அவர் நல்லா நம்மளை அஜ்ஞானத்திலேருந்து நம்மளை காப்பாற்றணும். புத்த பகவான் பாஷாண்டிகள்லாம் நம்மளை புத்தி கெடுக்கிற வராங்களே, அவ்வளோ பாஷாண்டிகள் நாஸ்திகள்லாம் இருக்காங்க, அவரிடத்துலேருந்து நம்மளை தப்பிக்கும்படி யாருன்னா புத்த பகவான் தான் காப்பாற்றணுமா. புத்தஸ்து பாகண்ட கணாத்து பிரமாதாத்து. கல்கி பகவான் இந்த கலியினுடைய தோஷத்துலேருந்து நம்மளை இந்த கல்மஷத்தை உண்டாக்கக்கூடிய, மனசில் கல்மஷத்தை உண்டாக்கக்கூடிய அந்த கலிரூபமாக இருக்கக்கூடிய அந்த கலகத்திலிருந்து, அந்த தவறுகளிலிருந்து அந்த கல்கி பகவான் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. கல்கிஹி கலே காலமலாத்து பிரபாது காலமலாத்து. இந்த காலம் கலிகாலம் இருக்கிறது, அந்த காலத்தினால் உண்டாகக்கூடிய அந்த கலியினுடைய தோஷத்திலிருந்து நம்மளை கல்கி பகவான் ரட்சிக்கட்டும். தர்மாவனா யோர் கிருதாபதாரக. அப்படி தர்மத்தை ரட்சிக்க வேண்டி அவதரிக்கக்கூடிய கல்கி பகவான் நம்மளை ரட்சிக்கட்டும் சொல்கிறார். மாம் கேசவ கதையா பிராதரபியாத்து. காலையில் கதையை தாங்கி கொண்டு இருக்கிற கேசவன் நம்மை ரட்சிக்கட்டும். கோவிந்த ஆசங்கவம் ஆத்தவேணுகோ. சாயங்காலத்தில் கோவிந்த பகவான் நம்மளை ரட்சிக்க வேண்டும். வேணுவை கையில் புல்லாங்குழல் ஏந்திய பகவான் கோவிந்தன் நம்மளை சாயங்காலத்தில் ரட்சிக்க வேண்டும். சாயங்காலம் முடிய நம்மளை ரட்சிக்கணும். நாராயண பிராக்ன உதாத்த சக்தி.
அதிக சக்தியுள்ள நாராயணன் பிராக்ன காலத்தில் நம்ம ரட்சிக்க வேண்டும். அதாவது மத்தியானம் வரை மத்தியந்தினே விஷ்ணு அரீந்திரபாணிகி சக்கரத்தை கையில் ஏந்திய விஷ்ணு பகவான் மத்தியான காலம் வரை நம்மளை ரட்சிக்க வேண்டும். தேவ அபராக்னே 5வது பாகம் சொல்லக்கூடிய அபராக்ன காலத்தில் தேவ மதுஹோக்கிரதன்பாக மதுவை கொன்ற பகவான் நம்மளை ரட்சிக்க வேண்டும். உக்கிரமான வில்லை உடைய அப்படிப்பட்ட மதுசூதனை நம்மளை ரட்சிக்க வேண்டும் அபராக்ன காலத்தில். 5வது பாகம் சொல்லக்கூடிய அபராக்ன காலத்தில் சாயம் திரிதாமாவது மாதவோ மாம அப்படிப்பட்ட சாயங்காலத்தில் திரிதாமான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி திரிதாமாவது மும்மூர்த்தி விஷயமாகிய மாதவன் மும்மூர்த்தி ஸ்வரூபமாகிய மாதவன் சாயங்காலத்தில் நம்மளே ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். சந்தியா காலத்தில் தான் நம்ம கரெக்டு. முதல் நம்ம சொன்னது என்னென்னா சந்தியா காலம் வேறு சாயங்காலம் வேறுவா, அது வேறு. ஆசங்கவம் பகலும் இரவும் சேரக்கூடிய சாயங்காலம் அந்த சந்தியா காலம். அந்த சந்தியா காலத்தில் கோவிந்தன் வேணு புல்லாங்குழல் ஏந்திய அந்த சங்கவ காலம் வரைக்கும் கோவிந்தன் வேணுவை தரித்த கோவிந்தன் நம்மளை ரட்சிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சாயங்காலம் திரிதாமாவது. அது சாயங்காலன்றது அது ஒரு முகூர்த்தத்தை அப்படி கணக்கு வச்சுக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு காலம் நடுராத்திரியில் அப்புறமா பிரம்ம முகூர்த்தம் அப்படி படிப்படியாக இந்த 3 காலம் தான் நம்ம சொல்கிறோம். 3 காலம் சொல்கிறேன் இங்கே. அப்படியே பாட்டாக சொல்கிறார். நிறைய காலங்கள் சொல்கிறார். நடுநடுவில் அந்த பகலுக்கும் அதாவது மதியானத்துக்கும் காலைக்கும் நடுவில் ஒரு காலம் இருக்குது இல்லையா, அந்த காலம். அதே சமயத்தில் சாயங்காலத்துக்கும் மதியானத்துக்கும் நடுவில் ஒரு காலம் இல்லையா, அந்த காலம். அதே மாதிரி இரவில் எத்தனை பாகம் இருக்கோ அதுபோல் இரவு பகல் இரவு பொழுது வெடியது அது நம்ம சொல்கிறோம். அந்த இரவுக்கு பொழுது வெடித்து நடுவில் எத்தனை காலங்கள் பிரம்ம முகூர்த்தம்லாம் இருக்குது இல்லையா, அந்த காலங்கள்லாம் சொல்கிறார். அந்தந்த காலங்களில் பகவான் நம்மளை பல ரூபங்களில் ரட்சிக்கிறாராம் அப்படி சொல்கிறாங்க இங்கே. சாயம் திரிதாமாவது மாதவோமாம அப்படி சாயங்காலத்தில் திரிதாமாவாகிய மும்மூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடிய மாதவன் அந்த சாயங்காலத்தில் நம்மளை ரட்சிக்கட்டும். தோஷே ரிஷிகேஷே உதாத்த ராத்திரே அப்படிப்பட்ட பிரதோஷ காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தியப்போ. அப்போ சாயங்காலம் வேறு பிரதோஷ காலம்னா அந்த 4-5 மணி அந்த டைமில் ஒரு பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பிரதோஷ காலத்தில் ரிஷிகேஷன் நம்மளை ரட்சிக்கட்டும். உதாத்த ராத்திரே பத்மநாபன் ஒருவரே அர்த்தராத்திரியில் நம்மளை ரட்சிக்கட்டும். நிஷீத ஏகோ அவது பத்மநாபக உதாத்தராத்திரே நிஷீத ஏகோ அவது பத்மநாபக. அந்த அர்த்தராத்திரி பத்மநாபன் ஒருவரே அர்த்தராத்திரியில் நம்மளை ரட்சிக்கட்டும், நிஷீத காலத்தில் ரட்சிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்ஸ தாம அபரராத்திரி ஈஷக ஸ்ரீவத்ஸத்தை தரித்த ஈஸ்வரனானவர் அபரராத்திரி காலத்தில் நம்ம ரட்சிக்கட்டும். பிரத்யூஷ ஈஷோ அசிதரோ ஜனாத்தனக பிரத்யூஷ காலத்தில் கத்தி தரித்து கொண்ட ஜனாத்தனன் நம்மளை ரட்சிக்கட்டும். இப்படிலாம் சொல்லப்படுகிறது. 2 சந்தியா காலங்களில் தாமோதரன் நம்மளை ரட்சிக்கட்டும். தாமோதர அவ்யாத்திர அணுசந்தியம் பிரபாதே விஸ்வேஸ்வர பகவான் காலமூர்த்தி இப்படிலாம் சொல்லப்படுகிறது. அப்படியே படிச்சுனே போயிடலாண்ணா. விஸ்வேஸ்வர பகவான் காலமூர்த்தி சக்கரம் யுகாந்த அனல திக்மநேமிகி யுகத்தில் முடிவில் உள்ள நெருப்பு போன்ற கொடூரமான நுனியை உடைய சக்கரமானது சுற்றி கொண்டு காற்றுடன் அக்னி சேர்ந்து குதிரை எரிப்பது போல பகவானால் பிரயோகித்து சத்ரு சைன்யங்களை நாசமாக்குகிறது அந்த சக்கராயுதமானது. அதனால பிரளய காலத்தில் அப்படின்னு சொல்கிறார். யுகத்தினுடைய முடிவில் உள்ள நெருப்பு போன்ற அந்த கொடூரமான நுனியை உடைய அந்த சக்கராயுதமானது சுற்றி கொண்டு காற்றுடன் அக்னிமானது புதரை எரிப்பது போல பகவானால் பிரயோகித்து சத்ரு சைன்யங்கள் எல்லாம் அந்த அசுரர்களை எல்லாம் நாசமாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சக்கரம் யுகாந்தான திக்மநேமி பிரமத்து சமந்தாத்து பகவத் பிரயுக்தம். ஆனால் பக்தர்களுக்கு அதை ரட்சணையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த சக்கராயுதமானது. தந்தக்தி அரிசைன்யம் ஆசு அக்ஷம் யதா வாத சகோ ஹுதாசகா. யாருன்னா பக்தர்களுடைய சத்ருக்கள் எதிரிகளை நாசமாக்கக்கூடிய அந்த சக்கராயுதம் பக்தர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அது பகவானுக்கும் எதிரி. அவர்கள் பக்தர்களுக்கு எதிரினா பகவானுக்கும் எதிரி தான். அவர்களை அந்த சக்கராயுதமானது தூளாகுதான். அப்படிப்பட்ட சக்கராயுதம் பக்தர்களுக்கு ரட்சணையாக இருக்குது. அந்த பக்தர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அவர்களை அழிக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. அக்ஷம் யதாம் வாத சகோ ஹுதாசகம் அதே அசின ஸ்பர்ஷன விஸ்புலிங்கே நிஷ்பிண்டி அஜித பிரயாசி கூஷ்பாண்ட வைநாயக யக்ஷரக்ஷோ. அப்பா எவ்வளோ சொல்கிறாரு. இஷ்டம் போல் அடிக்கொடுக்கக்கூடிய ஹே கதையே, நீ அச்சுதனுடைய பக்தியாக இருக்கிறாய்.
நானும் அச்சுதனுடைய தாசன். ஆகவே கூஷ்மாண்டர் விநாயகர்கள் அந்த கூஷ்மாண்ட வைநாயக யக்ஷ ரக்ஷோ பூத கிரகா சூர்ணையாருன்னு அந்த கூஷ்மாண்டர்கள் வைநாயகர்கள் யக்ஷர்கள் ரக்ஷர்கள் அப்படிப்பட்ட நம்மளுக்கு கெடுதிகளை உண்டாக்கக்கூடிய யக்ஷர்கள் ராட்சசர்கள் பூதங்கள் கிரகங்கள் அவைகள்லாம் சூர்ணையாருன்னு சத்துருக்களை சீக்கிரம் பொடி செய் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுமா பகவானத்தில். இதெல்லாம் நாராயண கவசத்தில் வருது. துவம் யாது தானம் பிரமத பிரேத மாத்ரும் ஹே பாஞ்சஜன்யன் துவம் யாது தான பிரமத பிரேத மாத்ரு பிசாச்ச விப்ர கிரக கோர திருஷ்டின்னு தரேந்திர வித்ராவய கிருஷ்ண போரிதோ பீமஸ்வனு ஹரிர் ஹதயானி கம்பயன்னு. ஏ பாஞ்சஜன்யம் என்ற சங்கமே, நீ கிருஷ்ணனால் ஊதப்பட்டு பயங்கரமான துணி உடையவனாய் சத்துருக்களுடைய ஹிருதயங்களை நடுங்கும்படி செய்கின்றவனுமாக நீ ராட்சசர் பிரமதர் பிரேதர் மாத்ருகணங்கள் பிசாசர்கள் பிரம்மராட்சசர்கள் மற்றும் கோரமான பார்வையுடையவர்கள் ஆகிய இவர்களை விரட்டி அடிப்பாயாக அப்படின்னு ஸ்தோத்திரம். இது நரேந்திர வித்ராவய கிருஷ்ண போரிதோ பீமஸ்வனோ ஹரிர் ஹதயானி கம்பயன்னு விரட்டி அடிப்பாயாக. தன் திக்மதாராசி வராரி சைன்யம் ஈச பிரயுக்த மம சிந்தி வெகு நுட்பமுடைய கூருடைய கத்தியே, பகவானுடைய நந்தகம் என்ற கத்தியே நீ ஈசனால் வீசப்பட்டு என்னுடைய சத்ரு சைன்யத்தை சீக்கிரம் நாசம் செய். சந்திராகாரங்களான 100 மண்டலங்கள் உடைய ஹே சர்மன் என்ற கேடயமே, பாபிகளான சத்துக்களுடைய கண்களை மறைத்துவிடு. உக்கிரமான பார்வையுடையவர்களின் கண்களை பிடுங்கிவிடு. எங்களுக்கு எந்த கிரகங்களிலிருந்தும் கேதுக்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் பாம்புகளிடமிருந்தும் அதே சமயத்தில் தத்தி பற்கள் உள்ளவற்றிடமிருந்தும் பூதங்களிடமிருந்தும் பாபங்களிடமிருந்தும் பயமானது உண்டாயிற்றோ, எவர் எங்களுடைய ஸ்ரேயசுகளுக்கு விரோதிகளோ இவை யாவும் பகவானுடைய நாமம் ரூபம் அஸ்திரம் இவற்றின் கீர்த்தனத்தால் உடனே நாசத்தை அடையட்டும். பிருகத் ரதந்திரம் முதலிய சாமங்களினால் ஸ்துதிக்கப்படுகின்றவரும் வேதமூர்த்தியும் பிரபுவும் பகவானுடைய வாகனமுமான கருட பகவான் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து நம்மை காக்கட்டும். இதான் சொல்கிறீங்க. எண்ணோ பயம் கிரகேப்பியோ அபுத்து கேதுப்பியோ திருப்தியேவச்ச சரிசுபேப்பியோ தம்சிப்பியோ பூதேப்பியோ அஹோப்பிய ஏவவா சர்வான் ஏதானி பகவன் நாம ரூப அஸ்திர கீர்த்தனாத்து பிரயாந்த சம்சயம் சத்யோ ஏன ஸ்ரேய பிரதீபகா. பகவானுடைய நாமங்கள் அவருடைய அஸ்திரங்கள்லாம் நம்ம அடிக்கடி நினச்சிக்கணும். பகவானுடைய பார்ஷதர்கள் இவங்களாம் நினச்சிக்கணும். பகவானை நினச்சிக்கணும், லக்ஷ்மி நினச்சிக்கணும், அவருடைய காளைகளாகிய ஸ்ரீவத்ச மரு அந்த கௌஸ்துப ரத்னம் இதெல்லாம் நினச்சின்னா நம்மளுக்கு இப்பெல்லாம் பாதுகாப்பு இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். சர்வான் ஏதானி பகவன் நாம ரூப அஸ்திர கீர்த்தனாத்து பிரயாந்த சம்சயம் சத்யோ ஏன ஸ்ரேய பிரதீபகா. மோட்சத்துக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவைகள்லாம் அழித்து அவர்களெல்லாம் வதம் செய்து நம்மளை காப்பாற்று வரான் பகவான். கருட பகவான் ஸ்தோப சந்தோமய பிரபு ரக்ஷத் வசேஷ கிருச்சப்யோ விஸ்வக்சேன ஸ்மனாபிஹி சர்வாபத்யோ ஹரே நாம ரூபயா ஹரே நாம ரூபயான் ஆயுதானினக புத்திந்திரியா மனப்பிராணன் பாந்து பார்ஷத பூஷணாக. புத்தி இந்திரியங்கள் ஆபத்துக்களிலிருந்து எல்லா புத்தி இந்திரியங்கள் எல்லாத்தையும் விஷ்ணு பார்ஷதர்கள் நம்மளை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மனம் பிராணன் முதலியவைகளை காக்க வேண்டும் விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுகிறார். ஹருடைய நாம ரூபம் வாகனம் ஆயுதம் இவைகள்லாம் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஹருடைய நாமம் ரூபம் வாகனம் ஆயுதங்கள் இவைகள்லாம் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பாற்ற வேண்டும். சர்வ ஆபத்யோ ஹரே நாம ரூபாய சர்வ ஆபத்யோ ஹரே நாம ரூபயான் ஆயுதானி நக புத்திந்திரிய மனப்பிராணன் பாந்து பார்ஷத பூஷணா. அதே சமயத்தில் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் யார் ரட்சிக்கணும்? அவருடைய பகவானுடைய நாமங்கள், அவருடைய ரூபங்கள், அவருடைய ஆயுதங்கள்லாம் நம்மளை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கின்றார். புத்தி இந்திரியம் மனசு பிராணன் இவைகள்லாம் விஷ்ணு பார்ஷதர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டும்.
இவைகளை எல்லாம் விஷ்ணு பார்ஷதர்கள் காப்பாற்ற வேண்டும். புத்திந்திரிய மனப்பிராணன பாந்து பார்ஷத பூஷணாக யதாஹி பகவான் ஏவ வஸ்துத சத்சஸ்தியத்து சத்யேன அனேன ந சர்வே யாந்து நாசம் உபத்திரவாக. உடனே எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அசையா பொருள் எல்லாம் நாசமடையும் கூடிய அந்த பகவான் உடனே எங்களை உபத்திரவிக்கிற அசையா பொருள் எல்லாம் நாசமடையட்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. சத்தியேன அனேன இன்ன சர்வை யாந்து நாசம் உபத்திரவாக எதைக்கு ஆத்மிய அனுபவானம விகல்பரகிதம் ஸ்வயம் பூஷணா யுதலிங்காக்கியா தத்தே சக்தி ஸ்பமாயா. சரி, அப்படியே போயிட்டே இருக்கோம். சரி, அது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா இங்கே லக்ஷணம் எல்லா ரூபங்களிலும் எப்போதும் எங்கும் எல்லா விதத்திலும் நம்மளை ரட்சிக்க வேண்டும். அதான் பிரார்த்தனை பண்ணுறோம். தேனைவ சத்தியமான சர்வக்ஞ பகவான் ஹரிஹி பாது சர்வகி ஸ்வரூபை ந சதா சர்வத்திர சர்வகா. இப்படி எல்லா ரூபங்களிலும் எப்போதும் எங்கும் எல்லா விதத்திலும் நம்மளை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் எல்லா பயத்திலேருந்து நம்மளே ரட்சிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாராயண கவசத்தை சொல்கிறார். இவ்வளோ பெருசு நாராயண கவசம் இல்லையா? இது யாரெல்லாம் இந்த நாராயண கவசத்தை படிக்கிறாங்களோ, படித்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஏத தாரியமானஸ்து எம் பஷ்யதி சக்ஷுஷா பதாபா சம்ஸ்புஷேத்து சத்யா சாத்வசாத்து ச விமுச்சதே. புரியுதுங்களா? அதாவது இது யார் தாரியமானஸ்துன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க அப்போவும் இந்த நாராயண கவசத்தை ஜபிச்சுனே இருக்கிறவங்களுக்கு யாரை கண்ணால் பார்க்குறாங்களோ அவர்களெல்லாம் பாவங்கள் போய்விடுகிறது தான். யாரை காலால் தொடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவங்கள் எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறாங்களாம். எல்லா விதமான பாவங்களும் அவங்கள விட்டு போயிட்டு தான் அவங்களெலாம் பரிசுத்தமாக அடைகிறார்களாம். சாத்வசாத்து ச விமுச்சதே பாதாபா சம்ஸ்புஷேத்து சத்யா சாத்வசாத்து ச விமுச்சதே. எல்லா விதமான தோஷங்களிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் பயம் வந்த காலத்தில் இந்த வித்தையை தரித்து கொள்ள வேண்டுமா. ச குதசித்து பயம் தஸ்ய வித்தியம் தாரியதோ பவித்து ராஜதஸ்யோ கிரகாதிப்யோ. ராஜதண்டனையிலையோ இல்லாட்டி திருடர்கள் பயத்தினாலேயோ கிரகங்கள் முதலிய தோஷங்களாலேயோ இல்லை புலி சிங்கம் முதலான கஷ்டங்கள் இருந்த போதோ இதை ஜபிக்கணுமா. அப்போ அந்த பயம் விலகிடுமா சொல்கிறார். இன்னும் குதசித்து பயம் தஸ்ய வித்தியம் தாரயதோ பவித்து ராஜ தஸ்யோ கிரகாதிப்யோ வியாக்கிராதிப்யஸ்ட கற்கிச்சத்து. இப்போது ராஜதண்டனைகள் எதெல்லாம் உண்டாச்சுன்னா போல் கஷ்டம் ஏற்படும் போது இதெல்லாம் ஜபிச்சிக்கணும். அதே சமயத்தில் திருடர்கள் பயம் ஏற்படும் போது, கிரகங்கள் பயம் ஏற்படும் போது, புலி சிங்கம் முதலிய பயங்கள் ஏற்படும் போது இதை ஜபிச்சிக்கணுமா சொல்கிறார். இமாம் வித்யா புரா கஷ்யத்து கௌஷிகோதாரியன்னு துவஜா. கௌஷிக கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணரானவர் இந்த வித்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கினாராம். யார்? அதையே ஜபிச்சு அவர் சித்தி பெற்றாராம். யோக தாரணையா ஸ்வங்கம் ஜஹோச மர்தன் பண்ணி அவர் என்ன பண்ணார், இது மனப்பாடம் இந்த ஸ்லோகத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரு. இந்த நாராயண கவசத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி அது தபஸ் உண்டாயிடுச்சு. தபஸ் சித்திச்சு அவர் என்ன பண்ணார், இந்த தேகம் வேறு ஆத்மா வேறு தனியாக பிரிச்சுட்டார். அப்போ என்னென்னா பிரம்மரந்தத்தை பிளந்து கொண்டு இந்த ஜீவாத்மா பரமாத்மா அடைந்து விட்டது. இந்த தேகமானது என்ன பண்ணோம், நம்ம ஜபிக்கிற மந்திரமானது முதுகெலும்பில் போய் பதிவாகும். ஆமாம், நம்ம சூட்சும சரீரத்துக்குள்ளே அப்படியே அந்த சூட்சும சரீரம் அது எலும்பு இல்லையா, முதுகெலும்பு. அதனால தான் வஜ்ராயுதம் செய்தான் இல்லையா, ததிசி மகரிஷியுடைய முதுகெலும்புலேருந்தால் வஜ்ராயுதம் செய்யப்பட்டது. பின்னாடி வரப்போகுது அதெல்லாம். அப்படிப்பட்ட அதில் மந்திரங்கள்லாம் போய் பதியுமா. அது தபசக்தி உடையதாக இருக்குமா. அதனால தான் அது வஜ்ராயுதமாக செய்யப்பட்டது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அது. அப்போ அந்த பிரம்மரிஷியுடைய தபஸ் அதில் இருக்குது. அதனால் கௌசிகோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணரானவர் இந்த வித்தையை நாராயண கவசத்தை ஜபிச்சு சித்தி அடைஞ்சிட்டார். நாராயண கவசத்தை ஜபிச்சு அவர் சித்தி அடைஞ்சிட்டார். மோட்சத்தை அடைஞ்சிட்டார். அவர் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாச்சு. அந்த தேகம் என்ன ஆச்சுன்னா அந்த தேகம் அங்கேயே விட்டார். அந்த காட்டில் அந்த தேகத்தை அங்கேயே விட்டோடனே அது ரொம்ப நாள் காஞ்சி போய் அது யாரும் எடுத்து அந்த எலும்புகள்லாம் அப்படியே எலும்பாக கிடக்குது. அப்படியே காஞ்சி போயிருக்கு அந்த தேகமானது. அதை போய் சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது காட்டில் அப்படியே விழுந்து கிடக்குது அந்த தேகமானது. அப்படி இருக்கும்போது மகான்களுக்கெல்லாம் தேகாபிமானம் விட்டவர்கள் அவர் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அந்த தேகத்தில் அந்த எலும்புகள் அப்படியே இருக்கு இல்லையா, காட்டில் போனால் அந்த மகாத்மாக்கள் சித்தி அடைஞ்ச அந்த தேகமானது காஞ்சி போய் அந்த எலும்புகள் இருக்கு இல்லையா,
அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் வந்து கந்தர்வர்களுக்கு ராஜனாக இருக்கக்கூடிய சித்ராங்கதன் விமானத்தில் போய் கொண்டு இருந்தானா. அந்த சமயத்தில் அப்சர ஸ்திரீகளோட ஜாலியாக உல்லாசமாக போய் கொண்டு இருந்தான். இருந்தவன் என்ன பண்ணான்னா தலைகீழே கவுந்து விழுந்தான். அந்த இடத்துல எங்கே இந்த ரிஷியினுடைய எலும்பு இருக்கிற இடத்துல தலைகீழே கவிழ்ந்து விழுந்தானான் கந்தர்வன். நாராயண கவசத்தால் சித்தி அடைஞ்ச அந்த கௌசிகோத்திரத்தில் பிறந்த அந்த பிராமணனுடைய எலும்புகள் இருக்கிற இடத்துல எலும்புகளை தாண்டி போக முடியலையா அந்த கந்தர்வன் விமானத்தில் தலைகீழே குப்புற விழுந்தானான். ககனான் ஞபதந்து சத்யா சபிமானோ ஹபாக்ஷிராக தலைகீழ் விழுந்தானா. அப்படி ஹபாக்ஷிரான்னா சிரன்னா தலை, ஹபாக்ஷிரான்னா தலைகீழ் விழுந்தானா. அப்படி குப்புறத்து விழுந்தானா யார் அந்த கந்தர்வன். அப்போது என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, இங்கே என்ன இங்கே யாரோ தள்ளி விட்ட மாதிரி தலைகீழ் விழுந்தானே இந்த விமானத்தில் போய் ஆகாசத்தில் போய் கொண்டு இருந்த விமானத்தில் போய் கொண்டு இருந்த கந்தர்வராஜான அவன் வந்து தேவர்களில் கந்தர்வராஜர்கள். அவர்கள் கந்தர்வருக்குள்ளே சிறந்த ராஜன் யாரா சித்ராங்கதன். ரொம்ப அழகாக இருப்பான் கந்தர்வன். அவன் தான் விசித்திர வீரியன் சித்ராங்கதன் சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா. யாருக்கு? அதான்ப்பா இந்த சத்தியவதிக்கு பிறந்தவர்கள். இல்லை சத்தியவதிக்கு பிறந்தவர்கள், சந்தனு மகாராஜா மூலமாக சத்தியவதிக்கு பிறந்தவர்கள் விசித்திர வீரியன் சித்ராங்கதன். அந்த அதில் வந்து சித்ராங்கதன் பேர் உடையவனாக இருக்கிறதுனால இந்த சித்ராங்கதன் போய் அவனை வதம் பண்ணிட்டான். 2 பேரும் சண்டை போட்டு. அதனால் கந்தர்வன் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் கந்தர்வன். அந்த சித்ராங்கதன் வந்து ரொம்ப அழகுடையவன். அவன் கந்தர்வனுக்குள் சிறந்த அழகுடையவனா சித்திரரதன். அந்த சித்திரரதன் தான் சித்திரரதன். ஆமாம், சித்ராங்கதன் இல்லை, சித்திரரதன் கரெக்ட். மகாபாரதத்துலேயும் அந்த சித்திரரதன் வரான். ஏயோ சித்திரத ஸ்திரீபிர் பிரதோ எத்திர துஜக்ஷய ககன ஞபதத்து சத்யா ச விமானோ ஹபாக்ஷராக. அப்போ தலைகீழ் குப்பச்சி விழுந்தானா. என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம தலைகீழ் விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தா 60,000 ரிஷிகள் கட்டவள பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வாழகிரிய ரிஷிகள். அந்த வாழகிரிய ரிஷிகள் எப்படின்னா கட்டவள பிரமாணம் தான் இருப்பாங்களாம். ஆனால் மகாதபஸ்விகள். அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டால் உடனே சாபம் கொடுத்துருவாங்க. 60,000 ரிஷிகள் மரத்தில் தொங்கிட்டு தலைகீழே தொங்கிட்டு மரத்தில் அப்படியே 60,000 ரிஷிகள் தவம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த வாழகிரிய ரிஷிகளை பார்த்து கைகூப்பி கொண்டு கந்தர்வராஜன், இங்கே ஏன் நான் தலைகீழே விழுந்தேன், இங்கே யார் என்னை தடுத்தாங்க, நான் ஏன் இந்த இடம் வந்தபோது நான் தலைகீழே விழுந்தேன் அப்படின்ட்டு கேட்டாங்க. கேட்டபடி அப்போ சொல்கிறார், அப்பா நாராயண கவசத்தை ஜபிச்சு முக்தி அடைந்திருக்க அந்த கௌசிகோத்திரத்து ஒரு பிராமணர், இவருடைய எலும்புகள் இங்கே இருக்குது, இந்த எலும்புகளை நீ எடுத்து போய் நதியில் கரைச்சிட்டேன்னா அது அந்த எலும்புகளை எடுத்து போய் சம்ஸ்காரம் அது சமுத்திரத்தில் கரைச்சிட்டேன்னு சொன்னால் நீ உன் வழிக்கு போகலாம்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஆச்சரியப்பட்டார். அந்த எலும்பினுடைய பவர், அதில் அந்த மந்திர சக்தி உரியேறி அந்த மந்திர சக்தியானது அவ்வளோ பவராக இருக்குது. அதனால் ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற விமானமே தலைகீழே குப்புற விழும்படி செய்திருக்கு. அவ்வளோ பவராக இருக்கான் அந்த எலும்பு. பத்தியா, அந்த அஸ்தி அவ்வளோ பவராக இருக்குது. அப்போ தான் பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த கந்தர்வராஜன், ஆஹா நாராயண கவசத்தை ஜெபிச்சவனுக்கே இப்படிப்பட்ட சக்தி உடையதாக இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த அஸ்தியை கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைச்சிட்டு ஆச்சரியப்பட்டு அப்படி விமானத்தில் போனானா. யார்? கந்தர்வராஜன். வாழகில்யா வச்சனாத் அஸ்தின் யாதாய விஸ்மிதா பிராச்சி சரஸ்வதி நதியில் போய் கரைச்சிட்டு ஸ்நாத்வாதாம அவன் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஸ்வம் அன்பகதத்து தன்னுடைய தாமத்துக்கு சென்றான். அந்த சித்திரரதன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வராஜன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியேப்பட்ட விசேஷம் நிறைஞ்சது இந்த நாராயண கவசம். அதான் தரிக்கணும்னு சொல்கிறாங்க. தாரியமானசியம் அப்படின்னா என்னென்னா மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இதை தரித்து கொள்ளணும்னா இந்த மந்திரத்தை கிரகிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ சுகவாச்ச ஏதம் சுனியாத்து காலையோ தாரியதி சாத்துரத ஆதரவோடு யார் இதை தரித்து கொள்கிறார்களோ சாத்துரதா தம் நமசியந்தி போதானே முச்சதே சர்வதோபயாத்து. எல்லா பயத்திலிருந்து அவங்க விடுபடுகிறார்கள். எல்லா ஜீவராசிகளும் அவனை நமஸ்கரிக்கின்றதான். எல்லா ஜீவர்களும் அவனுக்கு வசமாக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏதாம் வித்யமதிகதோ விஸ்வரூபா சதக்ரதோ திரைலோக்கிய லக்ஷ்மி புபுஜே வினஜத்ய மிருதே அசுரான்னு அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆவர்த்தி செய்து விட்டவருடைய அஸ்தி அது. அப்படிப்பட்ட பிராமணருடைய அஸ்தி ஆவர்த்தி பண்ணி வச்சுக்கணும். அதனால் 3 லோக லக்ஷ்மியையும் அனுபவிக்கிறான் இந்திரன்னா எதனால்னா இந்த நாராயண கவசத்தினால்தான் அசுரர்களை ஜெயிச்சு விஸ்வரூபன் குருவாக இருந்து அவரால் உபதேசிக்கப்பட்ட இந்த நாராயண கவசத்தினால்தான் இந்த வித்தையை தரித்து கொண்டதினால்தான் இந்திரன் மனப்பாடம் பண்ணினதினால்தான் அசுரர்களை வதம் செய்தான்.
போர்க்காலத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம் இப்போதைக்கு. பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அடுத்தது வந்து அடுத்த கதைலாம் அதுக்கு மேலே பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம 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 ராம. நான் சுருக்கமாக அப்படியே முன்னாடிலாம் சுருக்கமாக தான் சொன்னேன். மற்ற கதைகள்லாம் அவர் சுருக்கமாக ஓடிடலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கு சொல்கிறதுன்னு ஆகிப்போச்சு. அதுவும் மூலப்பரான்னு வேறு பண்ணுறோம். சரி, விஸ்தாரமாகவே சொல்லுவோம் அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம், பரவாயில்ல அப்படின்னு. தெரிஞ்சிருந்தா புரஞ்சன பாக்கியம்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருப்பேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம். புரஞ்சன பாக்கியம் இதில் சுருக்கமாக இந்த இப்போ இந்த லைனாக இப்போ சொல்லணும் இருக்கேன் இல்லையா, வந்துன்னு இருக்கேன் இல்லையா. இப்போ 4ஆம் ஸ்கந்தத்தில் புரஞ்சன பாக்கியம் சுருக்கமாக சொல்லிட்டேன் இல்லையா, அது கவலைப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி புரஞ்சன பாக்கியம் தனியாக போட்டிருக்கேன். அதில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் புரஞ்சன பாக்கியம். அதில் போய் பார்த்துக்கலாம். புரஞ்சன பாக்கியம் விஸ்தாரமாக அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த முறையில் நம்ம படிச்சுன்னு வரோம் இல்லையா, இப்போது லைன்னா இதில் தான் நான் அந்த புரஞ்சன பாக்கியத்தை சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆனால் அதில் போனால் விஸ்தாரமாக இருக்குது. புரஞ்சன பாக்கியம் தனியாக போட்டிருக்கேன். புது சக்கர சரித்திரம் கூட விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். வேறு போய் பார்த்தா தெரியும். சரி, ஓகே. அதனால் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம். இப்போ நாராயண கவசத்தோடு இந்த 6ஆம் ஸ்கந்தம் பூர்த்தி பண்ணிப்போம். அதுக்கு பிறகு வந்து விருத்தராசுரம் கதைலாம் வருது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பகவான் எப்படி விடுறானோ அப்படி பார்க்கலாம், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சுருக்கமாக பண்ணின்னு தான் பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் விஸ்தாரமாக பார்ப்போம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங் की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सर्व साधुमंडली की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 श्रीमद् भागवत भगवान की जय। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। राम 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 राम।